ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா, நான் உங்களை வந்துட்டு எனக்கு இன்னும் த்ரோட் வந்து ரெடி ஆகலடா. சரிங்களா, இன்னும் பெயின் வந்து அப்படி தான் இருக்குது. அதனால் உங்களை வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ண எனக்கு விருப்பமே இல்லை. சரிங்களா, சரி, நீங்கள் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களை வந்துட்டு டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பலை. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீக்கு கூடிய ஒரு ஒன் ஷாட் தாண்டா. இது வந்துட்டு ஃபோர்ஸ்டு மேரேஜ், ஓகேங்களா. அதனால் வந்துட்டு இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேடாக இருக்கும். இல்லை, நிறையவே சேடாக தானே இருக்கும், ஓகேங்களா. ஆனால் ஹாப்பியாக தான் எண்டிங் இருக்கும். உங்களுக்கு ஃபோர்ஸ்டு மேரேஜ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை பார்க்கலாம், ஓகேங்களா. சரிடா, ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்கில் ஒரு யூனிவர்சிட்டியோட வாசல் தாண்டா காட்டுறாங்க. ஒரு பையன் க்யூட்டாக பேக் மாட்டிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி சேடு ஃபேஸோட வந்து நின்றுட்டுருக்காரு. அங்கே ஒரு பையன் ஜிமினா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்து வேகமாக கூப்பிட்டுட்டு ஓடிட்டு வர்றாரு. இங்கே இவர் திரும்பி பார்த்துட்டு என்ன என்னவோ அப்படின்றாரு. என்னாச்சுடா, ஏன் சோகமாக இருக்குன்றாங்க. இல்லை, ஒன்றும் இல்லைன்றாங்க. என்ன வழக்கம் போல் எதுவும் நடந்துச்சு அப்படின்றாங்க. ஆமான்றாங்க. என்ன நடந்துச்சுன்றாங்க. நான் இன்றைக்கி அவரை ட்ராப் பண்ண சொன்னேன்னா அவன் என்னை ட்ராப் பண்ண மட்டும் சொல்லிட்டான்டான்றாங்க. சரி, இது எப்பவும் தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு சேடாக இருக்க? இது புதுசாக இருந்தால் சேடாகலாம், இது எப்போதும் தெரிஞ்சது தானே, விட்டு. சாரி, இன்றைக்கி என்னால் வந்து ஒன்று பிக்கப் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க்டா, அதனால தான் சொல்கிறாங்க. இல்லை, பரவாயில்ல அப்படின்றாங்க. எதில் வந்துன்றாங்க. நான் பஸ்ஸில் தான் வந்தேன்றாங்க. சரி, ஓகேவா, கிளாஸுக்கு போகலாமான்றாங்க. சரி, ஓகே அப்படின்றாங்க. சரி, இப்போ வான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளாஸில் போயிடுறாங்க. போயிட்டு கிளாஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் இவர் ரொம்பவே அமைதியாக சைலண்ட்டாகவே இருந்துட்டுருக்காரு. இவர் கேட்குறாரு, என்னடா என்னாச்சு உனக்கு, நீ ஏன் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்க சொல்லு, அதை நினச்சி தானான்றாங்க. இல்லை, ஏன்டா அவன் வந்துட்டு என்னை வந்துட்டு பிடிக்கவே இல்லையா, இவ்வளோ நாள் ஆகிடுச்சு இல்லை, இன்னமும் அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்றாங்க. சரி, விட்டுறா, அவனே டைம் எடுத்து பேசுவான் விடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் போகும் அவர் வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை அவருக்கு வந்துட்டு பிடிக்கலையே என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் ரொம்ப அமைதியாக சரி, ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப சேடாக வந்துட்டுருக்காரு. சரி, நம்ம 2 பேரும் எங்கன்னா வெளில போகலாமா, இதை நமக்கு வாங்கி தரட்டா அப்படின்றாங்க. இல்லை, அதெல்லாம் வேணாம், நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. வாடா, நான் உன்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு தானே போகணுன்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலாக ஜங்குக்கு ஜிமினுக்கு மேரேஜ் ஆகிடுச்சிடா, ஓகேங்களா. அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 2.5 years ஆகுதுடா. இப்போ ஜிமின் வந்துட்டு ஃபைனல் இயர் படிக்கிறாரு. இன்னும் 6 months தான் இருக்குது காலேஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இது வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான்டா, சரிங்களா. இப்போ ஜிமின் தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, இந்த ஜங்குக்கு வருவானான்ட்டு. பார்த்துட்டு இருந்தால் ஒரு 8 o'clock போல் ஜங்குக்கு வராரு. வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுறாரு. மேலே போயிட்டு ரிட்டர்ன் வராரு. வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு அகைன் வந்துட்டு மேலே போயிடுறாரு. ஜிமின் பார்த்துட்ருக்காரு. ஒரு வார்த்தையாவது கேட்குறானா பாரு, நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு போயிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. ரூமுக்கு போயிட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணுறாரு. என்ன நடந்திருக்குன்னா, ஜிமின் வந்துட்டு 12th தாண்டா முடிச்சிருக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து அவனுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு இருக்காங்களே, அவங்க பையன் வந்துட்டு அவருக்கு வந்து அவங்களுடைய அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒன்று பிடிச்சிருக்குதாம்மா, அவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு ஓகே சொல்லிட்டோம்ன்றாங்க. ஏம்மா அப்படி பண்ணீங்க, எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, நான் படிக்கணும், எனக்கு இப்போ தானே நான் 12th முடித்தேன், எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரீடம் வேணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இல்லை, அந்த பையன் ரொம்பவே நல்ல பையன், அவனை நல்லா பார்த்துப்பான், எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, நீ அங்கே சேஃபாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மேரேஜ் வந்து பேசுகிறப்ப ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்துட்டு உண்மையாகவே நான் சேஃபாக இருக்கும் நல்லாயிருக்கும்னு நினச்சி கொடுக்குறீங்களா, இல்லை உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினச்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு ஜிமின், அப்படிலாம் பேசாத, எங்களோட பிஸ்னஸும் எங்களுக்கு முக்கியம் தான், அதை விட நீ எங்களுக்கு முக்கியம். உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே வந்துட்டு அவங்களே வந்துட்டு வேணும், நீ வந்துட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு சன்னிங்களாவாக வேணும்னு கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, இது வந்து ஒரு நல்ல அதனால தான் எங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது, நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஜிமினுமே எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. ஜிமினோட அம்மா வந்துட்டு இல்லை, உங்களோட மேரேஜ் தான் ஃபைனல்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு மேரேஜும் நடந்திருக்கும். ஜங்குக்கு வந்து இதில் வந்து ஒரு கோல்டான CEO தான். அவர் யாருக்கிட்டையுமே சிரித்து பேசவே மாட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இப்படி தான் இவரோட மேரேஜ் வந்து முடிஞ்சிருக்கும். சரி, மேரேஜ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக் தான் ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்துட்டு காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருப்பாரு. அப்போது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது ஜிம்மினுக்கு வந்து பார்க் ஜிம்மின் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அதில் மேரிட் வந்துட்டு அன்மேரிட் அப்படின்னு கொடுத்துருவாரு. அப்புறம் இதில் வந்துட்டு இவர் என்னவா வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவார், கார்டியன் அப்படின்றதுல சைன் பண்ணி விட்டுருவாரு. இப்படி தானே இது நடந்திருக்கும். அப்போ வந்து ஜிம்மினுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும்.
இவர் வந்துட்டு அதில் வந்து இப்போ திங்க் பண்ணுறாரு, நீ அப்போவே வந்துட்டு வெறும் கார்டியன் தானே எனக்கு வந்து சைன் பண்ண, கார்டியன் வந்து கேட்பாங்களா என்ன நீ சாப்பிட்டியா இல்லையான்ட்டு, இதெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கவே கூடாது, ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே போயிட்டு அவர் ரூமில் வீட்டில் வந்துட்டு அப்படி படுத்து தூங்கிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஆகுது. அதே மாதிரி தான் எப்போவுமே வந்து என்ன வந்து இவர் பிக்கப் பண்ணிட்டு போவார். இவர் அதே மாதிரி ரிட்டன் கொண்டு வந்து விட்டுருவார். இப்படி தாண்டா இவங்க லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் வந்துட்டு கேர் பண்ணவே மாட்டார், என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிலாம் கண்டுக்கவே மாட்டார். அவர் ஒரு ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டே தான் இருப்பார். ஜிமின் மட்டும்தான் இங்கே வந்துட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணுவார் ஜங்குக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்துட்டு இவர் பேசவே விடவே மாட்டார். இவர் எதுனா சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வேலை இருக்குன்னு ஒரு சொல்லிட்டு போயிடுவார். இந்த மாதிரி தான் டேஸ் வந்து போயிட்டே இருக்கும். வந்துட்டு இந்த 2.5 இயர்ஸில் ஒரு டைம் கூட அவர் வந்து ட்ராப் பண்ணியிருக்கவே மாட்டார். ஒரு டைம் கூட பிக்கப் பண்ணி இருக்கவும் மாட்டார். எப்போவுமே வந்துட்டு ஜிமின் தானாக தான் வருவார், இல்லை இன்னும் கூட வருவார். இப்படி தான் போகும். அவருமே எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பார். அவருக்கு முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன் வந்துட்டு இப்படி இருக்கார், எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்காது தான், எனக்கு வந்துட்டு ஒரு 6 months வரைக்கும் எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை. அது எப்படின்னா மேரேஜ் தான் பிடிக்கல, அவரை பிடிக்காம இல்லை, மேரேஜ் பிடிக்கவே இல்லை. அப்புறமா சரி அவர் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப ஜென்டில்மேன், எனக்கு அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் அவர் மேலே வந்து ஃபாலோ ஆனேன். ஆனால் ஸ்டில் இப்போ வரைக்கும் அவர் எனக்கு கேர் கூட பண்ணல, அதனால நான் அவர் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். அப்படி இருந்தும் கூட அவர் ஏதோ வந்துட்டு நான் வந்து இந்த வீட்டில் ஏதோ ஒரு திங்ஸு மாதிரி பார்த்துட்டு போவார். என்கிட்ட பேசவே மாட்டார். அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு போவார். எதுவுமே நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, நல்லா படிக்கிறியா, இவனுக்கு எதனா வேணுமா, எதுவுமே கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும் இந்த வீட்டில் இருக்கும். அது யார் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஒவ்வொரு டைம் ஜங்கு கூட அப்பா அம்மா வரும்போது அந்த திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இப்படி தான் டேஸஸ் போயிட்டே இருக்குது. இப்போ ஒன் டே இவங்களோட ஜென்னு அண்ட் ஜிமின் படிக்கிற அந்த கிளாஸ்க்கு ஒரு பொண்ணு நியூவாக வராங்க. அவங்க பேர் வந்துட்டு ஜியா. அவங்க வந்துட்டு கிளாஸில் வராங்க. ப்ரொஃபஸரும் சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்கள ஸ்டூடெண்ட்லாம் சொல்கிறாங்க, என்ன காலேஜே முடிய போகுது, இந்த டைமில் எதுக்கு இந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, ஹாய் மை நேம் இஸ் ஜியா. நான் எதுக்காக இந்த டைமில் வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்துட்டு ஃபாரினில் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு எமர்ஜென்சியாக இங்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ என்னோடய ஸ்டடீஸ் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் இங்கே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், என்ன நோட்ஸ் எல்லாம் கொடுத்துன்னு சொல்லுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குது எங்கேயாவது எம்டி சைட் இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே எங்கே எம்டி சீட் இருக்குன்னா, நம்ம இன்னும் 5 மீன் உட்காந்துருக்காங்க இல்லையா, அங்கே தான் வந்துட்டு எம்டி சீட் இருக்குது. சரி ஓகே அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கேட்குது, நாங்கள் உட்காந்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. சரி உட்காந்துக்குங்கன்னு இவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உட்காந்துட்டு ஹாய் மை நேம் இஸ் ஜியான்றாங்க. நீங்கள் தான் சொன்னீங்களே ஆல்ரெடின்ட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்ட்டு வந்து ஹேண்ட் வந்து கொடுக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போது மதியம் லஞ்ச் டைமில் அந்த பொண்ணு வந்து நல்லாவே பேசுது இவங்ககிட்ட. அப்புறம் இவங்களுமே நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுக்குறாங்க, இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி வந்துட்டு இந்த கொரியன் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்ட்டு அந்த பொண்ணு கொரியன் நல்லாவே தெரியும். அதான் சொல்கிறாங்க நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நல்லா தான் பேசுது. இப்போது இவங்க எல்லோரும் வந்துட்டு மதியம் லஞ்ச் டைம் ஆகுது. ஜியா இங்கே கூட வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை நான் வந்துட்டு வெளில போக போகிறேன்றாங்களே. என்ன வெளில போக போகிறீங்களான்றதுக்கும், ஆமாம் என்னை வந்துட்டு என்னோடய கசின் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் போகிறேன் அப்படிங்குது. நான் இந்த டைம்லன்றாங்க. ஆமாம் இங்கே பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்துடுவேன், லஞ்ச் பிரேக் முடியறதுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு வெளில நிற்கிது. ஒரு கார் வந்து அந்த பொண்ணை வந்து பிக்கப் பண்ணுது. போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு அகைன் வந்துட்டு இந்த லஞ்ச் பிரேக் வந்து முடியறதுக்கு முன்னாடி வந்துடுது. வந்துட்டு மறுபடியும் வந்து இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்குது. இவங்க கேட்குறாங்க நீ சாப்பிட்டியான்ட்டு. நான் சாப்பிட்டேன், என் கசின் கூட போய் தான் சாப்பிட்டேன் அப்படிங்குது. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு நல்லா பேசிக்கிறாங்க. இப்போ ஈவினிங் டைம் தான் ஆகுது. நம்ம என்னமோ தான் இப்போ வந்துட்டு ஜிமின் வந்து ட்ராப் பண்ணுவாரா. அவர் கேட்குறாரு ஜெயா கிட்ட, ஜெயா நீ எப்படி போவ, நாங்கள் வந்து எதுவும் ட்ராப் பண்ணுமா அப்படின்றாங்க. இல்லை என்ன வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்கு என்னோட கசின் வராங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்போ நாங்கள் வெயிட் பண்ணவான்றாங்க. இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க. சரி இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வந்துட்டு இந்த பொண்ணு அகைன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுது. அவங்க அந்த காரில் வந்துட்டு உங்கள் கசின் கேட்குறாங்க, எப்படி இருந்துச்சு உனக்கு இன்றைக்கி அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கிடைச்சாங்களான்றாங்க. கிடைச்சாங்களே, அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப நல்ல பசங்க நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஓ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களும் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படி தானே டெய்லியுமே வந்துட்டு இந்த ஜெயா பொண்ணுக்கு வந்து இவங்க கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுது. ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசும். ஆனால் இவங்க எங்கன்னா கூப்பிட்டா வந்துட்டு இந்த மாதிரி கசின் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். இவங்க கூட எங்கே அந்த பொண்ணு வந்ததே இல்லை. இப்படி தான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து கேட்குறாரு நம்ம என்ன வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கேன், ஜெமின் நீ வந்துட்டு நம்ம ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஜெமின் சொல்கிறாரு. ஏன் நீ வரமாட்டே அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஏங்க உனக்கு தான் தெரியும்ல என்னை ஏன் கூப்பிட்ற, நான் வரல போ அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் மேலே கோவமாக இருக்குது, அதனால் அவங்க கார்டை யூஸ் பண்ண மாட்டேன். 2வது இவர் கொடுத்த கார்டையும் நீ யூஸ் பண்ண மாட்டேன். அப்போனா நீ என்னோடய கார்டை யூஸ் பண்ணிக்கோடா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு நீ என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னா நீ வந்துட்டு மரியாதை வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ வந்துட்டு அது வந்து இப்போ நீ வாங்கிக்கிற, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ இதே மாதிரி வேணாம்னு சொன்னா அங்கே பாரு நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வரேன் அப்படின்றாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஜியா கிட்ட கேட்குறாங்க, ஜியா நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், அதனால் என்னோட கசின் கூட போயிட்டு இந்த வீக்கெண்ட் வந்து மூவி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இப்போ வந்துட்டு வீக்கெண்ட் தாண்டா நம்ம எண்ணும் ஜெமீனும் ஜாலியாக வந்துட்டு ஷாப்பிங் வராங்க. இப்போ தான் அவர் கொஞ்சம் வந்து ஹாப்பியாக சிரிக்கிறாரு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளில வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. எண்ணுமே ஜெமீனுக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக தான் பார்த்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நம்ம ஜெமீன் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எப்போவுமே எல்லா வீக்கெண்டுமே ஜங்குக்கு வந்து வீட்டில் தான் இருப்பார். அது லேப்டாப்பில் பார்த்தா ஒர்க் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பார் சோஃபாவில். இன்றைக்கி பார்த்தா அவர் காணும், எங்கே போயிட்டார், எப்போதும் வீக்கெண்டில் வீட்டில் தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அவர் இல்லை. அப்புறம் அவங்க வீட்டில் வந்துட்டு மெய்ட் ஆண்டி தாண்டா இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு அவங்க தான் குக் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டாங்க, தனித்தனியாக தான் சாப்பிடுவாங்க. சரின்ட்டு ஜெமீன் வந்து பார்க்குறாரு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூமுக்கு போயிட்டு அந்த வாங்கிட்டு வந்து பொருளாக வச்சுட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தா ஒரு நைட்டு தான் ஆகிடுது. இவங்க ஜெமினே மார்னிங் போயிட்டு ஒரு லஞ்ச் டைம் அவ்வளோ வீட்டுக்கு வந்திருப்பார். ஆனால் ஜங்க் வந்துட்டு எப்போ மார்னிங் போயிருப்பார், இப்போ நைட்டு தான் வர்றாரு வீட்டுக்கு. அப்போவுமே பார்க்குறாரு நம்ம ஜெமின் வந்துட்டு இவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு இப்போ வேலை போயிடறாரு, அந்த டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு. இப்போ ஜெமின் பார்க்குறாரு, இவன் பாரு ஒரு வார்த்தை கேட்குறேன்னா பாரு, எங்கே போனான்னு கூட தெரியல, ஒரு வார்த்தை சொன்னால் தான் என்னவா, நான் போய் எதனா பேசணும்னு போனால் கூட அப்படியே வந்துட்டு என்னை பேசவே விட மாட்டான், அவன் பாட்டுக்கு இப்போ என்ன அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசிகிட்ருக்காரு. இவர் மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு சரி என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ வந்துட்டு இவங்களுக்கு இவங்க வந்து ஃபைனல் இயர் தானடா படிக்கிறாங்க, அதனால் அவங்க வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூ வந்து நடக்குது. இப்போ வந்துட்டு அவர் பார்க்குறாரு, சரி கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம செலக்டட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா என்னும் ஜெமினியுமே செலக்டட் ஆகிடுறாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரியில் தான் வேலையே கிடைக்கிது. இவங்க சொல்கிறாங்க நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம், இங்கேயும் கூட ஜாப் வந்து வேகன்சி இருக்குது, எங்கேனாலும் உங்களோட இஷ்டம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜெமினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. பரவாயில்ல, இனிமேல் நான் யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்லாம் தேவையே இல்லை, எனக்கு தேவையானது நான் வாங்கிப்பேன், நான் வந்து ஒர்க் பண்ணுவேன், நான் வந்துட்டு என்னுடைய ஓன் ரெஸ்பெக்டில் நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். என்னக்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்துட்டு இதை இன்றைக்கி அவங்ககிட்ட சொல்ல வாடா அப்படின்றாங்க. சொல்கிறா அப்படின்றாங்க. சரி ஓகே இன்றைக்கி நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வந்து ஆசையாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு ஜங்கு வந்துட்டு ஒரு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வந்ததும் ஜங்கு நான் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு தான் நான் தான் சொல்லியிருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லலாம் கேட்காமலே போகிறாரு. இங்கே பாருங்கள் அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது இருங்களேன் அப்படின்றாங்க. இன்னும் எனக்குலாம் டைம் இல்லை, எனக்கு வந்து இப்போ பேச இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு கீழே வந்துட்டு அகைன் சாப்பிட்டு அந்த டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு. ஜெமினுக்கு வந்துட்டு இன்னும் கஷ்டமாயிடுது. இங்கே பாரு ஒரு குட் நியூஸ், இதை வந்துட்டு சொல்லணும்னு ஆசையாக வந்தேன், அதுவும் நான் என்னுக்கு அப்புறம் நான் இவர்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு இதை கேட்க கூட இவருக்கு டைம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எனக்காக டைம் வந்து ஒதுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி ஓகே அவர் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு நம்ம இதை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக போயிடுறாரு. இப்போ தான்டா இன்றைக்கி வந்துட்டு இவங்க வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா லாஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாம் இது வந்து ஃபைனலியாக முடிய போகுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு எக்ஸாமுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதனால் ஒரு மைண்ட் வந்துட்டு இந்த ஜங்கு கிட்ட நம்மளுக்கு வேலை வந்துட்டு இந்த மாதிரி ஜாப் கிடைச்சது வந்து சொல்லலான்னு பார்த்தா அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. அட்லீஸ்ட் பேசலாம் அப்படின்னா கூட வந்துட்டு பேச முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ என்ன தான் பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. சரி ஓகே நம்மளுக்கு வந்து என்னைக்கு டைம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார்டா.
அவருமே இப்படியே தான்டா டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. அவருமே வந்துட்டு சரி இன்றைக்கி சரியாயிடும் நாளைக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எதிர்பார்ப்போடு இருப்பார். ஆனால் அவரும் எதிர்பார்க்குறப்ப எனக்கு எதுவுமே நடக்காது. இப்படி தான் அவர் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுறாரு. இன்றைக்கி வந்துட்டு அவங்களுக்கு லாஸ்ட் டே எக்ஸாம், லாஸ்ட் டே வந்து இன்றைக்கி கிராஜுவேட் டே முடியுது. சரின்ட்டு இவங்க நம்ம அந்த ஜிமின் 3 பேருமே நல்லா ஹாப்பியாக தான் இருக்காங்க. இருந்துட்டு இன்றைக்கி அப்புறம் எப்போ நம்ம பார்க்க போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜியா பொண்ணு சொல்லுது, நாளைக்கு இன்னும் 2 டேஸில் எனக்கு வந்துட்டு நான் ஃபாரின் போகிறேன் அப்படிங்குது. என்ன சொல்கிறேன்னு கேட்டதும், ஆமாம் நான் வந்து இங்கே வந்து ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக தான் வந்தேன், அப்படியே ஸ்டடீஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி, இனிமேல் அங்கே இருக்க தேவை இருக்காது, அதனால் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா, சரி இப்போ அப்படின்னா நம்ம வந்துட்டு நீ போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேணால் யாராவது சேர்ந்து வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இன்னும் டுமாரோ இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ஃபேமிலி டின்னர் இருக்குது, என்னால் இப்போ டைம் இல்லை, ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்கள் கூட வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து மீட் பண்ணுறேன் இங்கே வரும்போது அப்படின்னு சொல்லுது. ஓ சரி அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. சரி இன்றைக்கி வந்துட்டு நான் இப்போ லாஸ்ட் டே எப்போயாவது உங்களை ட்ராப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை லாஸ்ட் டே இன்றைக்கி கசின் வந்து வராங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம போகலாமா ஜிமின் அப்படின்னு இவர் கேட்க, போகலான்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே இருக்கார். இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து எனக்கு வந்து லாஸ்ட் டே எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு விஷ் பண்ணல, இந்த மாதிரி வந்துட்டு கிராஜுவேட் ஆகிருக்கேன், அட்லீஸ்ட் வந்துட்டு என்னை வந்து இன்றைக்காவது பிக்கப் பண்ணக்கூடாதா, இன்றைக்காவது வந்துட்டு என்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக அவரும் ரொம்ப சேடாக இருந்துகிட்ருக்காரு. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டேன்னா, நான் வந்துட்டு இவ்வளோ நாள் உங்கள் கசின் என்னோடய கசின் வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கல, நான் டெய்லி கசின் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. என்னவும் ஆமாம் நீ தான் எங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கலையே, நான் எதனா கேட்டால் என் கசின் கூட போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன், எங்களுக்கு எப்படி தெரியும் உன்னோட கசின் யாருன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சரி ஓகே அப்போ ஒன்று பண்ணலாம், இன்றைக்கி வந்துட்டு அவர் என்ன பிக்கப் பண்ண வராரு, அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அவர் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறீங்களான்றாங்க. சரி பார்க்கலாமே, இன்றைக்கி லாஸ்ட் டே தானே, நம்ம வந்து லேட்டாக பண்ணணும் தப்பில்லை, நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவர் வந்துட்டு ரொம்ப சோகத்தில் இருக்காரா, அதனால் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு உலகத்தில் இருந்துகிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு ஜென்னு தான் சொல்கிறாரு, இங்கே பாரு அவனோட கசினை பார்த்துட்டு போகலாம், சரி ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறியா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. அங்கே ஒரு கார் வருதுடா, அதை பார்த்ததுமே என்னுக்கும் சரி ஜிம்மினுக்கும் சரி பயங்கரமான ஷாக், ஒரு மாதிரி அவங்க 2 பேரோட ஃபேஸ் அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு கார் வந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த கார் வேறு யாரோடதும் இல்லை, ஜங்குக்கோட கார் தான் வருது. சரின்ட்டு பார்த்தா அந்த கார் கரெக்டாக இவங்க முன்னாடி தான் வந்து நின்றுட்டு ஜங்குக்கு வந்து கார் விட்டு இறங்கினதும் இன்னும் ஜிம்மிக்கு வந்து செம்ம கண்ணில் அப்படியே டிஎஸ்ஸே கலங்கிடுது. இப்போ ஏன்னா என்னென்னு இந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸைட்டடாக நின்றுட்டுருக்கு, அவருக்கு வந்து தெரிஞ்சிடுது கண்டிப்பாக இது இவன் தான் போல அப்படின்ட்டு. இது ஓடி போயிட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்குது. அவ்வளோதான், இங்கே என்னமோ வந்துட்டு ஜிம்மினோட ஹேண்ட் வந்து பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைங்கிற அமைதியாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஜிம்மினுக்குலாம் அவ்வளோதான், அப்படியே கண் வந்துட்டு ரொம்ப டேஸே வந்துடுது. அவர் ஜம்பு பார்க்க முடியும், இந்த டேஸ் வந்துட்டு அப்படியே வந்து லைட்டாக வைப் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு பார்க்குறாரு. அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கல, அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வேறு ஃபேஸில் வந்துட்டு ஐஸை வந்துட்டு வச்சுட்டு அப்படியே சும்மா நின்றுட்டுருக்காரு. இப்போ என்னும் பார்க்குறாரு, என்னுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஜங்குக்கு நான் சொன்னேன்னா எனக்கு நல்லா நியூ ஃப்ரெண்டு 2 பேர் கிடைச்சாங்கன்னு, அது யாரும் இல்லை இவங்க 2 பேர் தான் அப்படின்றாங்க. ஓ அப்படியான்ட்டு ஜங்குக்குமே ரொம்ப கேஷுவலாக கேட்குறாரு. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு ஜெமினை பார்க்குறாரு, ஜெமின் வந்து அந்த பக்கம் பார்க்கவே இல்லை, அவர் வேறு எங்கேயும் பார்த்துட்ருக்காரு. இவர் வந்துட்டு என்னவோ இவர் பேர் ஜெமின் அப்படின்னு ஜெமின் என்னவோ அப்படின்னு சொல்லி வந்து இன்ட்ரோ கொடுக்குது. என்னவோ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு என்னக்கிட்ட ஹாய் அப்படின்றாரு. அவருக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம், அவர் வந்துட்டு ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜெமின் வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை, அவர் அமைதியாக இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இவர் தான் என்னுடைய கசின், நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல நான் வெளில போகிறேன், இப்போ வந்துட்டு அது இவர் தான் அப்படின்னு சொல்லுது. ஜிம்மிக்குனா அவர் ஹேண்டை வந்து ஒரு மாதிரி இப்படி பிடிக்கிறாரு டைட்டாக, அது வந்துட்டு நம்ம என்னோட ஹேண்டையே வந்துட்டு பெயின் ஆகுது. அதனால் என்னும் வந்து அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை, ஏன்னா அவன் அவ்வளோ பெயினாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஜிம்மினுக்கு நாங்கள் ரொம்ப அழுக. சரி என்ன தான் நடக்குதுன்ட்டு ஒரு அமைதியாக பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ நம்ம போகலாமா அப்படின்னு ஜங்கு கேட்குறாரு. போகலாமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே பாய் தேங்க்யூ, இவ்வளோ நாள் என்னை இல்லை நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். 2 பேரையும் போயிட்டு என்னமோ போயிட்டு போனால் ஹக் பண்ணுது. 2வது ஜிம்மின் ஹக் பண்ண வரதுக்கு முன்னாடியே என்னும் வந்துட்டு இந்த பக்கம் ஜிம்மின் எடுத்துடுறாரு. ஏன்னா என் ஜிம்மின் ஆல்ரெடி பெயினில் இருக்காருல வந்துட்டு சரி பரவாயில்ல இட்ஸ் ஓகே நீ போயிட்டு வந்து சொல்லிட்டு ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சிட்டு வேகமாக ஒரு காருக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களோட கார் வந்து மூவ் ஆகுது. ஜிம்மின் தான் என்னவோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோ அழுகுறாரு. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல, தேம்பி அழறாரு. என்னும் தான் ஒன்றும் இல்லைடா அமைதியாருன்று சொல்லிட்டுருக்காரு. நான் இங்கே பார்த்து என்னவோ எல்லோரும் என்ன சொல்கிறீங்களா வந்துட்டு நான் தான் வந்துட்டு எனக்கு தான் வந்து அவருக்கு வந்து நான் தான் வந்து கரெக்டான பர்சன் இல்லை, நான் தான் வந்துட்டு அவர்கிட்ட பேச மாட்டேன், நான் தான் வந்து ட்ரை பண்ணல அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஆனால் பாரு இப்போ என்ன நடக்குது நீ பார்த்துட்டு தானே இருக்க, இந்த காலேஜில் இத்தனை வருஷம் நான் வந்துட்டு இந்த 3 இயர்ஸ் படிச்சிருக்கேன், இந்த ஆள் என்னை வந்துட்டு ஒரே ஒரு டைமு
அட்மிஷன் போடுறதுக்கு தாண்டா என்னை கூட்டிகிட்டு வந்தார். அதுவும் நான் தனியாக தான் வந்து இவர் தனியாக தான் வந்தார். வந்துட்டு இங்கே வந்துட்டு சைன் போட்டுட்டு நான் பஸ்ஸில் தான் போனேன். இவர் காரில் போனார் தெரியுமா? அன்னைக்கு கூட என்னை இவர் கூட்டிகிட்டே வரல. நாங்கள் வந்துட்டு தனித்தனியாக வந்து தான் இங்கே இவர் வந்துட்டு வந்தார். அதுவும் எப்படி காரணம் சொன்னார்னா, எனக்கு கொஞ்சம் வந்து ஒர்க் இருக்குது, நீ போய் வெயிட் பண்ணி நான் காலேஜுக்கு வந்துடுறேன்னு சொன்னார். நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்றைக்கி ஒரு காரில் வந்தார். வந்துட்டு சரி வந்து அட்மிஷன் போடுறதுக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போவேன்னு நான் நினச்சேன். ஆனால் இவர் வந்துட்டு என்னை வந்துட்டு பஸ்ஸில் போய் எனக்கு வந்து வேறு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் தெரியுமா? இன்றைக்கி பார்க்கும்போது பாரேன், இந்த பொண்ணு இவ்வளோ நாள் நான் இந்த பொண்ணு நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்குது 6 மந்த். ஆனால் இவரோட கசின் கூட எனக்கு தெரியவே இல்லை. இந்த பொண்ணுக்கு நான் இவரோட ஹஸ்பண்ட் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸோடு பேசிகிட்டு இருக்காரு. என்னுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, என்ன ஃபீல் பண்ணாதடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் உண்மையை அவ்வளோ எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அவர் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாரு. நான் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டு இல்லை என்னமோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க பார்த்தியா, நான் தான் வந்துட்டு சரி என்னோடய பேரண்ட்ஸ் கூட நான் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு கோல்டாக இருக்கான்னு சொன்னால் நம்ம சொல்லுவாங்க, அவர் வந்துட்டு கரெக்டாக இருக்கார், பர்ஃபெக்டாக இருக்கார். ஏன்னா அவர் என்ன வந்து எப்போதும் சிரிச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறியா? அவர் வந்துட்டு கோல்டு பர்சன் அந்த என்ன, அவர் ஜென்டில்மேன், அவர் வந்து அவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன். நீ கம்ஃபர்ட் பண்ண வேண்டியதான், நீ தான் அவர் சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் ஓன் மிஸ்டேக் தான்ட்டு எல்லோரும் என்ன தானே ப்ளேம் பண்ணுறாங்க. இல்லை ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் என்ன அவங்க வந்துட்டு அவங்க பையனை வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா சிரிக்க வைக்கணும், நான் நல்லா பார்த்துக்கணும், நான் அவர் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் வந்துட்டு பிஸ்னஸ் அப்படின்ட்டு ஒர்க்குன்னு போயிட்டுருக்காரு. அப்படி எல்லோரும் என்னை வந்துட்டு ஒரு கேம் மாதிரி என் லைஃப் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாரு. இங்கே பாரு ஒன்றும் இல்லை, இங்கே பாரு ஒன்றும் இல்லைடா, அமைதியாக இருன்றாங்க. இந்த பொண்ணு பார்த்தியா இவ்வளோ நாள் வந்திருக்குடா, இது வரைக்கும் அவர் என் கூட சேர்ந்து என்னோட ஒரே வீட்டில் இருக்கோம், ஒரே நாள் கூட டைனிங் டேபிள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது இல்லை. சாப்பிடுவோம் எப்போனா அவங்க பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸும் ஒன்றா விசிட் பண்ண வருவாங்க, அந்த டைமில் நாங்கள் சாப்பிடுவோம். அதுவுமே அது அவங்க பேரண்ட்ஸ் எதுவும் நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் சாப்பிட்ருக்கோம். இது வரைக்கும் என்னை சாப்பிட்டே நான் கேட்டதே இல்லைடா. ஆனால் இப்போ பார்த்தியா இந்த பொண்ணு இங்கே வந்ததுலேருந்து இவன் தான் கூட்டிகிட்டு போகிறான் சாப்பிட்றதுக்கு. இப்போ இவன் கூட தானே இந்த பொண்ணு இவ்வளோ நாள் இருந்திருக்கு, ஷாப்பிங், மூவி, இது எல்லாமே இந்த பொண்ணு இவன் கூட தானே. அப்போ வந்துட்டு இவனோட கசின் தானே, இவன் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான். இந்த பொண்ணு வந்துட்டு இவனோட ஃபேமிலிஸ் அந்த பொண்ணுன்னு கூட எனக்கு தெரியல, நான் அவனை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன்றது அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்போ நான் யாருடா, நான் யார் என்னமோ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தேம்பி அழறாரு. இங்கே பாரு ஜிமின், ஒன்றும் இல்லை விடுடா, ஒன்றும் இல்லை, சரியா நம்ம பேசிக்கலாம், ஏதோ வந்துட்டு ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்குண்டான்றாங்க. இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்படின்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, சரி ஒன்றும் இல்லை, விடு, நம்ம பார்த்துக்கலாம், விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு என்னும் வந்து முடிஞ்ச அளவுக்கும் ஜிமின் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணி வீட்டை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்கார். இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவரை ஹக் பண்ணது இது வரைக்கும் அவன் கல்யாணத்தில் கூட நான் ஹக் பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்கும் அவன் பக்கத்தில் கூட நான் போனதில்லை, அவனும் என் பக்கத்தில் வந்ததே இல்லை. இந்த அளவுக்கு இப்படி ஒரு லைஃப் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் இந்த வீட்டில் யாருன்னே தெரியல, நான் ஒரு அனாதை மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருக்கார். அப்புறம் நெக்ஸ்ட் டே தான்டா வந்து காட்டுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு இவங்களோட பேரண்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு டின்னர் வந்து இருக்குடா. டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலி டின்னர். ஏன்னா இன்னும் அதாவது இன்னும் 1 டேயில் அப்புறம் வந்துட்டு ஜிமின் அண்ட் ஜங்குக்கு வந்துட்டு வெட்டிங் அனிவர்சரி வந்து வருது. அதனால் அவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு ஃபேமிலி வந்து டின்னர் வந்து சாப்பிடுவாங்க எல்லோரும் சேர்ந்து. அதுக்காக தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்க வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே ஜிமின் தனியாக தான் போயிருக்காரு, ஜங்குக்கு தனியாக தான் வந்து வராரு. அப்போ இதெல்லாம் கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வந்துட்டு என்னவோ மீட் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் இப்படி வந்துட்டேன் அப்படின்ற ஒரு பொய் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து உட்காடுறாங்க. அங்கே பார்த்தா ஜங்குக்கு வர்றாரு. இப்போ அந்த ஜங்கு கூட அந்த பொண்ணும் வருது. இப்போ என்ன ஜிமின் வந்து மைண்டில் நினைக்கிறாரு, ஸோ இந்த பொண்ணை வந்து நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற, ஆக மொத்தம் என்னை வந்துட்டு நீ டிவோர்ஸ் கூட பண்ணுவா தானே, உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட வந்து இன்ட்ரோ பண்ண போகிற அப்படி தானே சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பொண்ணோட கசின்றதே எனக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் தெரியாது, இந்த தாண்டி இன்னும் என்னெல்லாம் இருக்க போகுதோ எனக்கு தெரியல. ஈவன் இவங்களோட பேரண்ட்ஸ் கூட இப்படிலாம் சொன்னது கூட இல்லை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு கசின் சிஸ்டர் இருக்குதுன்னு கூட சொன்னதே இல்லை அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு ரொம்ப கோபம். அதனால் அவர் எல்லாருக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார் இவ்வளோ நாளும். இன்றைக்கி வந்து ஒரு ஒட்டுமொத்த கோபமும் அங்கே கலந்து இருக்குது. ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்குவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிமின் எனக்கு ஒன்று நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குப்பா, ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, அதே டைம் ஆச்சரியமாகவும் இருக்குதுன்னு கேட்குது சொல்கிறாங்க. அது ஜிமினோட அம்மா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த ஜங்குக்கு வந்து ரொம்ப கோல்டான பர்சன், அவன் யார்கிட்டையும் சிரித்து பேச மாட்டான், டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஆனால் அவன் கூட எப்படி அந்த பையன் 3 வருஷம் இப்படி தான் வாழ்ந்தானே எனக்கே தெரியல. அது வந்துட்டு அதுவும் இவன் வந்துட்டு இவன் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஆனால் வந்துட்டு இப்போ பாரு 3 வருஷம் ஆயிடுச்சு உனக்கு கல்யாணம், என்னால் நம்பவே முடியல, 3rd இயர் அனிவர்சரி வந்து நாளைக்கு வந்து இவங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மான்னு சொல்கிறாங்க, என்னால் கூட நம்ப முடியல. ஏன்னா இவன் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃப்ரீடமாக இருக்கணும், நான் வந்துட்டு நான் லைஃப் என்ஜாய் பண்ண சொல்கிற ஒரு பையன், ஆனால் எப்படி பரவாயில்ல 3 வருஷம் ஆயிடுச்சு உங்கள் கல்யாணம், என்னால் நம்பவே முடியல, ஜிமின் நல்லா வளர்ந்துட்டான் அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க.
அது காரணம் வந்து ஜங்குக் தான். ஜங்குக் வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் வந்துட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லை, நல்ல ஒரு பர்ஃபெக்டான மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா ஜங்குக்கை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்குலாம் அவ்வளோ ஒரு கோபம். அப்போ ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, யார் சொன்னா ஆண்டி அவருக்கு சிரிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிற ஜிமினும், அவருக்கு ரொம்ப நல்லா ஸ்மைல் பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் எதை மைண்டில் வச்சு சொல்கிறாருன்னா, இவர் வந்துட்டு இங்கே ஜியா கூட வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தான்டா வெளில வந்திருப்பார் காரை விட்டு இறங்கும்போது. நான் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு. அவர் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், எவ்வளோ டைம்னாலும் நம்மளுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் வந்துட்டு ஷாப்பிங்கு மூவி எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போவார். அவருக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அவரை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல. இது வந்துட்டு ஜிமின் வந்துட்டு பெயின் கலந்த ஒரு வழியோடு தான் சொல்லிகிட்ருக்காரு. அவர் வந்துட்டு பிடிச்சவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கோட அம்மாவை பார்த்தா இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஜங்குக்கோடைய அம்மாவுக்கு வந்து ஜிமின் பேசுகிறது வந்து வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா ஜிமின் ரொம்ப சாஃப்ட், இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டார். ஜிமின் சொல்கிறது எல்லாமே ஏதோ ஒரு கோபத்தில் தான் அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ இவங்க வந்து பார்க்குறாரு, ஜியாவுக்கு தான் ஜங்குக்கு வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு ஜங்குக்கோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிமின் இதை நான் வந்து இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன் பாரு, இது வந்துட்டு ஜியா அப்படின்னு சொல்லுது. இப்போ தான் ஜியா பொண்ணு ஜிமினை பார்த்துட்டு ஹாய் ஜிமின் அப்படிங்குது. இவருக்குன்னா அவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பார்க்கல. அவர் பார்த்துட்டு அது லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு கேட்குறாரு, நீ வந்துட்டு இவங்களோட ஃபேமிலி ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அது பொண்ணு சொல்லுது, இல்லை நீ வந்துட்டு பார்த்து ஜிமின் தானே சொன்னேன், நான் உன்னை பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு கூட வரவே இல்லை, நான் ஃபாரினில் இருந்தேன். நீ வந்துட்டு வந்து இது மாதிரி சொல்லவே இல்லை, அங்கிள் இது ஜங்குக்குமே என்கிட்ட சொல்லவே இல்லை, அதனால தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து தலை வந்து குளிச்சுக்கிறாரு. அப்போ ஜங்குக்கோட அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர் மாதிரிப்பா. அவங்க வந்துட்டு என்ன தான் கசினாக இருந்தாலும் ஜங்குக்கு வந்துட்டு ஜியா வந்து மாமா பொண்ணு தான், ஆனாலும் அவங்க வந்துட்டு அவனை வந்து தங்கச்சி மாதிரி தான் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமின் ஒரு மாதிரி ஒரு பெயின் கலந்து ஒரு வலி, அதில் அப்படியே அதில் ஒரு நக்கலும் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நம்மள்ட்ட இப்படிலாம் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஓ அப்படியே ஆண்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஜிமினோட அம்மா தான், ஜிமின் இங்கே வா உனக்கு கொஞ்சம் பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு வரலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ஜிமினா வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு காரிடோர் கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு, நீ என்ன பேசுகிற, நீ என்ன உன்னோட ஆண்டிக்கிட்ட என்ன இப்படி நீ நடந்துக்கிட்டு இருக்க, நீ பேசுகிறது வந்து எனக்கு புரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன், நீ என்ன வித்தியாசமாக பேசுகிற, நீ சாஃப்டாக பேசலை, நீ வந்து சாஃப்டாக வேறு மாதிரி தான் பேசிகிட்ருக்க அப்படின்னு அவங்க கோவத்தை வந்து நீ காட்டுற மாதிரி எனக்கு இன்டெரக்டாக இது காட்டுற மாதிரி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கொஞ்சம் கோவமாகிட்டாரு, பயங்கர கோபம் இருக்குது. உங்களுக்கு இப்போ புரியுதா அப்படின்றாரு. ஜிமின் உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, எதுக்காக நீ இப்படி கத்தி பேசுகிறேன்றாங்க. நீங்கள் தான் பிரச்சனை, நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் இப்போ இருக்காங்களே அந்த ஆண்டி அங்கிள் இவங்க அவங்களோட பையன் அந்த பொண்ணு இவங்க எல்லாருமே என்னோட பெரிய பெரிய பிரச்சனையே அவங்க தான் அப்படின்னு சொன்னீங்க. எல்லோரும் சேர்ந்தா என்னோடய லைஃப்பை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒட்டு மொத்தமாக என்ன வந்துட்டு நரகத்தில் தள்ள மாதிரி தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. ஜிமின் என்ன பேசுகிற மைண்டு ஒரு லாங்குவேஜ்ன்றாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா என் லைஃப் இந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி இருந்திருக்காது. நான் 3 இயர்ஸாக நிம்மதியாக என்ன சந்தோஷம் என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன், அது காரணம் எல்லாம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. இங்கே பாரு, நான் ஒரு நல்ல இடத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதுவும் எங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரோட ஃப்ரெண்டு, அவங்களுக்குமே ஒன்று ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஜங்குக்கு எவ்வளோ நல்ல பையன், வந்துட்டு எந்தளவுக்கு ஒரு கேரான பர்சன், அதனால தான் நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். நீ இல்லை அங்கே அவர் வந்து ஒரு எந்த விதத்தில் வந்து கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எந்த விதத்தில் கஷ்டப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி இந்த மாதிரி அடித்து வேலைக்கு போக சொல்லி இல்லை வேறு மாதிரி கஷ்டப்படுது அதுதான் கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு பேசாமல் இருந்தாலே, இல்லை உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல, நான் எதுவும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பல, எல்லா தப்புமே ஏன் மேலே தான், எனக்கு வந்துட்டு நல்ல பிஹேவியரே கிடையாது ஓகேவா, எனக்கு வந்துட்டு எப்படியே மற்றவங்ககிட்ட ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு சுத்த வேஸ்ட்லெஸ் நினச்சிக்கோங்க ஓகேவான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக பேசிட்டு வந்துட்டு உள்ளே வந்துடுறாரு. ஜிம்மியோட அம்மா பின்னாடியே வராங்க. வந்துட்டு அவங்க அப்பா கேட்குறாரு, என்னாச்சு ஏன் இவ்வளோ நேரம்ன்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா பேசியிருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மியோட அம்மா வந்துட்டு கீழே குளிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஜிம்மினோட கண்ணில் வந்துட்டு அவ்வளோ டியர்ஸ், அவர் வந்துட்டு அப்படியே மறைச்சிட்டே உடச்சிட்டே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு சேடா. அவங்களுக்கு வந்து புரியுது ஓகே எதுவும் பிரச்சனை ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே பாரு ஜிமின், அப்போ அவங்க மைண்டில் திங்க் பண்ணுறாங்க, உனக்கு ஜங்குக்கு ஒன்று பிடிச்சதுனால தான் அவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் சொல்லி பேச சொல்லி வந்து கேட்டால், அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இருக்கன்னு நினைக்கிறேன் ஜிமின், எதுக்காக வந்துட்டு இப்படி வந்து புரிஞ்சிக்காமல் இருக்க. அவங்க வந்துட்டு உன்னை வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணுறதா சொல்லி தான் வந்துட்டு மேரேஜே வந்துட்டு பேசினாங்க. அதை வந்துட்டு நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்லிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க அதை தான் திங்க் பண்ணுறாங்க. நீ ஒன்றே புரிஞ்சுப்பா எங்களை, நாங்கள் எதுவும் தப்பான முடிவும் எடுக்கலன்னு நீ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கீழே ஜிமின் பார்த்துட்டே இருக்காங்க. ஜிமின் பார்க்கவே இல்லை அவங்கள, சாப்பிட்டு
முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் வந்து ஜங்குக்காக வெயிட் பண்ணவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டி வந்து நாளைக்கு வந்துட்டு என்னமோ வந்துட்டு ஃபாரின் போகிறான், அதனால் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் கிளம்பவான்றாங்க. சரி ஜிமின் இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, எதுக்குன்றாங்க. என்னடா மறந்துட்டேன், நாளைக்கு உனக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி இல்லை, நாளைக்கு நீங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டையும் ஜிமின் வாங்கிட்டு போயிடுறாரு. போயிட்டு என்னமோ வீட்டுக்கு தான் போகிறாரு. போயிட்டு அவ்வளோ அழுதுட்டுருக்காரு. யாருக்குமே என் மேலே பாசம் இல்லை. என்னோடய அம்மா என்ன ப்ளேம் பண்ணுறாங்க, நான் தான் சரியில்லைன்ட்டு. எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என்ன தான் பண்ணுவேன் சொல்லு, நான் உன் மேலே வந்துட்டு ஃபால் ஆனது தப்பா சொல்லு. அவங்க வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அப்படி இருந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். அதுக்கு 6 மந்த் வரைக்கும் எனக்கு பிடிக்கல தான். அதுக்கப்புறம் நான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி அவன் வந்துட்டு கோல்டாக இருக்கான், மற்றபடி அவன் நல்ல பையன். ஏன்னா அவன் வந்துட்டு என்கிட்ட எப்போதும் மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்லை. அவங்க பாட்டுக்கு ரொம்ப ஜென்டலாக இருந்தான். அதுதான் எனக்கு என்னையே அறியாமல் அவன் மேலே ஃபாலோ ஆக வச்சிச்சு. எனக்கு அவனை பிடிச்சிச்சு. அவன் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு அது லவ் தான்ட்டு. அப்புறம் நானும் அதை அவங்ககிட்ட எப்படியாவது சொல்லலாம், இந்த லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன்னா அவன் என்கிட்ட பேசக்கூட தயாராக இல்லையே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ பாரு, நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அவன் ஸ்டில் இன்னி வரைக்கும் அவங்ககிட்ட பேசக்கூட இல்லை. மற்ற 2 வருஷம் கூட இப்படி போனது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். இந்த வருஷம் கன்ஃபஸ் பண்ணலாம், கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கலாம் நம்ம லைஃப்பை. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் இன்னொரு பொண்ணு கூட இப்படி இருக்கான் கேட்டால் சிஸ்டர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப அழறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு ஜிமின், நான் எப்போவுமே உனக்கு வந்துட்டு நீ வந்து எந்த தப்புமே என்ன நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி உன் கூட தான் இருந்திருக்கேன் சரியா, நான் என்ன சொன்னாலும் கேட்ப தானே அப்படின்றாங்க. நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி என்ன வந்துட்டு ஜிமின்கிட்ட கேட்குறாரு. ஆமான்ட்டு தலையை வந்துட்டு ரைட்டாக வந்துட்டு நோட் பண்ணுறாரு. இங்கே வந்துட்டு ஜிமின் என்ன வந்துட்டு ஜிமினோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, இப்போ நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் கடைசியாக, இதை நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. எல்லோரும் ஒவ்வொன்று பண்ணிட்டாங்க லைஃப்பில், நீ மட்டும் தான் என் கூட இப்போ வரைக்கும் ஸ்டில் இருந்திருக்க, நீ என்ன சொல்கிற, என்ன சொன்னாலும் பண்ணுறேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாரு, நீ இது வரைக்கும் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அவன் தான் என்னை சொல்ல சான்ஸே கொடுக்கலையே. நான் ஒவ்வொரு டைம் போகிறேனே அவங்ககிட்ட போய் சொல்லலான்ட்டு, ஆனால் அவன் தான் வந்துட்டு என்னை வந்து பேச விடாமல் அப்படியே அனுப்பி விட்டுறேன். நான் என்ன பண்ணிட்டு சொல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் உன் பொண்ணு சொல்கிறது கேளு, நான் ஒன்றும் இல்லை, நீ வந்துட்டு நாளைக்கு தானே உன்னோட வெட்டிங் அப்படின்ட்டு வெட்டிங் ஆனிவர்சரின்றாங்க. ஆமான்னு சொல்கிறாரு. நாளைக்கு ஒன்றும் இல்லை, நீ எல்லாத்தையுமே நாளைக்கு என்னென்ன பேசணும்னு நினைக்கிறோ அதை நாளைக்கே நீ பண்ணு. அவன் இவ்வளோ நாள் வந்துட்டு அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். நாளைக்கு எப்படியும் வந்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டானான்றாங்க. இந்த 2 இயர்ஸில் இந்த மாதிரி டின்னர் போகிறதோட சரியாக அவங்க பேரண்ட்ஸ் கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், ஈவன் எனக்கு அவன் ஒரே ஒரு விஷயம் கூட பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த டைம் நீ என்ன பண்ணுற, எல்லாமே உனக்கு பிடிச்சது நீ என்ன சொல்கிறோன்னு நினைக்கிறியோ அதை நாளைக்கு வந்துட்டு அவங்ககிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சம்திங் ஒரு காதில் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம ஜங்கு கொண்டு வெளில கிளம்பிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, ஜங்குக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 8 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் அதுக்கெலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஜிமினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன சொன்னதை நினச்சி பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு என்னுக்கு வந்து கால் பண்ணுறாரு. என்னும் நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்ட் ஆண்டியுமே இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் லீவ் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு என்னும் தான் அந்த வீட்டை வந்து அழகாக டெக்கரேட் பண்ணுறாரு. இந்த வெட்டிங்க்கு வந்துட்டு ஆனிவர்சரி வந்து கொஞ்சம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஜிமினும் என்னும் தான் அழகாக நீட்டாக கேக்கு எல்லாமே வந்துட்டு அங்கங்கே ஹார்ட்டின் பலூன்லாம் வச்சுட்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு வீடு ஃபுல்லாகவே நல்லா கேண்டில்ஸ் வந்து கிட்டத்தட்ட இப்போவே 5 o'clock ஆகிடுதுடா. நல்லா அழகாக எப்படியும் வந்து ஜங்குக்கு வந்து 8 o'clockலாம் வர சொல்லியிருக்காருல்ல. ஜிமின் சரின்ட்டு என்ன பண்ணுறாரு, பெரிய பெரிய கேண்டில்ஸ் அழகாக அதில் வந்து ஜிமினும் ஜங்கு என்னும் தான் அதை ஃபுல்லாகவே வந்துட்டு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கங்கே கேண்டில்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது வீடு. ரோஸ் பட்டன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காரு. அப்போ வந்துட்டு ஜிமின் கேட்குறாரு, அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு, இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு, நீ அவனுக்கு பிடிக்கல என்ன தெரியுமா, இப்போ நீ சொல்லாமல் விட்டேன்னு வச்சுக்கேன், நீ வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலே இப்படி இருக்க முடியாது, அவன் கூட வாழ முடியாது அப்படின்னா கூட நீ உன் லவ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிவிடு. நீ சொல்லாமல் நீ சொல்லி அவன் ரிஜெக்ட் பண்ணால் கூட உனக்கு ஹர்ட் ஆகாது, ஏதோ கொஞ்ச நாள் ஹர்ட் ஆகும் சரியாயிடும். நீ சொல்லாமல் போயிட்டுனா நம்ம ஒரு டைம் சொல்லியிருக்கலாமே அப்படின்ற அந்த கில்ட்டி ஃபீல் தான் உனக்கு லைஃப் லாங் வந்துட்டு உனக்கு பெயினை கொடுக்கும். நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லு, அவன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணு, அவன் என்ன தான் சொல்கிறான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்மு வந்து சொல்கிறாரு. அப்போ ஜிமினுக்கு சரி ஓகே, நான் என்ன நடந்தாலும் இன்றைக்கி சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போகிறேன், நீ வந்துட்டு நல்லா எல்லாமே சக்ஸஸ் ஆகும் நான் நினைக்கிறேன், ஓகேவா, நீ வந்துட்டு ரெடியாகிரு, நான் போய் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே நீ பத்திரமா போன்றாங்க. 2 பேர் ஜென்மு வெளில வந்துட்டு என்ன நினைக்கிறாரு, நான் ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும், உன் லைஃப்பில் வந்து நீ ஹாப்பியாக செட்டில் ஆகிருக்கணும், எனக்கு அதுதான் ஆசை. நான் வந்துட்டு 3 வருஷமாக நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு என்னென்னா நீ எந்த லவ்வை சொல்லாதனால தான் அவர் அப்படி இருக்காரு
இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஒரு வேளை நீ சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு நான் நம்புகிறேன். அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் அவர் வந்து உன்னை வந்துட்டு கொஞ்ச நேரம் உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீ சொல்கிறத அவர் கேட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். உன்னோட ஃபேஸ் வந்து ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் நான் வந்துட்டு ஆசைப்பட்றேன். இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அது வந்து உன்னை பார்த்துட்டு அந்த மாதிரி உன்னை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இந்த மாதிரி மைண்டில் திங்க் பண்ணிட்டு கார் எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போது 8:00 ஆகிடுச்சிடா, ஜங்குக்கு இன்னும் வரல. சரின்ட்டு 9:00 ஆகுது. ஜிமின் வந்து பார்க்குறாரு. சரி ஃபோனே பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக்கு டேரெக்டாக ஒரு கால் பண்ணல. சரி ஒரு ஆஃபீஸ் கால் பண்ணணும்னு சொல்லிட்டு காய்க்கு தான் கால் பண்ணுறாரு. அவங்க வந்துட்டு காய் என்ன அப்படின்றாங்க. சொல்லு ஜிமின்றாங்க. ஜங்குக்கு எப்போ வருவார், எப்போ வந்துட்டு வீட்டுக்கு வருவாருன்றாங்க. அவன் ஆல்ரெடி கிளம்பிட்டானே ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் நானே என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன், அவனும் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியான்றாங்க. ஏன் எதுவும் பிரச்சனையா அப்படின்றாங்க. இல்லை என் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டுமான்றாங்க. வச்சிருவோம் ஜிமின்னு சொல்லிட்டு அவருமே ஃபோன் வச்சிடுறாரு. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ அப்போவே ஆஃபீஸ் விட்டு கிளம்பிட்டேன்னா அப்புறம் ஏன் நீ வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணேன். ஜங்குக்கு வந்துட்டு கால் ரீச்சே ஆகலை. அப்புறம் அகைன் கால் பண்ணுறாரு. கால் ரீச் ஆகுதானே எடுக்கவே இல்லை. ஒரு 10 டைமுக்கு மேலே கால் பண்ணியிருப்பார், எடுக்கவே இல்லை. சரி வெயிட் பண்ணுவோம், ஒரு ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எதனா வந்து வெயிட் பண்ணிட்டு அவர் ரொம்ப ஆசையாக இருக்கார். இன்றைக்கி தான் அது லாஸ்ட் சான்ஸு, இப்போ வந்து நம்ம சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. டைம் வந்துட்டு 11:00 ஆகுது. கரெக்டாக இப்போவும் வரல. 12:00 இவங்களோட வெட்டிங் டேவே ஸ்டார்ட் ஆகுது. இன்னுமே ஸ்டில் ஜங்குக்கு வந்து வீட்டுக்கு வரவே இல்லை. அவருக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போவும் பார்க்குறாரு. டைம் 1:00 ஆகிடுச்சு, இன்னும் வரல. இப்போ ஜெமின் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்கே உள்ள அவரோட திங்ஸை மட்டும் லக்கேஜில் பேக் பண்ணிட்டு ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது, ஒரு ஃபைல். அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அதில் அவரோட சைனை வந்து போட்டு அவர் ஹேண்டில் இருக்க அந்த வெட்டிங் ரிங்கை கழட்டி அதில் வைக்கிறாரு. வச்சுட்டு என்னுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிட்டு சொல்கிறா என்னாச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஆசையாக இருக்கிறாரு. நான் கொஞ்சம் இப்போ வெளில போகணும், என்னை வந்து ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. எங்கே போகணும் இந்த டைமில் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ வெளில போகணும், நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன்றாங்க. தனியாக போகுது, எங்கே போகிறதாலும் இப்போ நான் வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே வராரு. பார்த்தா அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது. அவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணாங்களோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. அந்த கேண்டில்ஸ் வந்து பாதி, ஏன்னா பெரிய பெரிய கேண்டில்ஸ் வச்சுருப்பாங்க அழகாக, அதில் பாதி வந்துட்டு எரிஞ்சு இதாகிட்டுருக்கு. இது பார்க்குறாரு. எல்லாம் அப்படியே ரெடி பண்ணுது. அந்த கேக்கு அப்படியே இருக்குது, அந்த டெக்கரேஷன்லாம். அவருக்கு வந்து புரிஞ்சிடுச்சு ஜங்கு கொஞ்சம் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமாக ஜிமின் ரூமுக்கு போகிறாரு. ஜிமின் பார்த்தா அங்கே லக்கேஜ்லாம் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருக்காரு. என்னும் பார்த்துட்டு ஜிமின் என்ன அப்படின்றாங்க. இல்லை நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன்றாரு. என்னன்றாங்க. நீ தானே சொன்ன அவர்கிட்ட நீ பேசிப்பார் அப்படின்னு. நான் வந்துட்டு பேசி பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் ஸ்டில் அவர் வரல. 10 டைமுக்கு மேலே கால் பண்ணிட்டேன், ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவர் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு என்னால் இப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது. நான் வந்துட்டு நாளைக்கு உன் கூட வரேன்றாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் நானும் உன் கூட செலக்ட் ஆகிருக்கேன்ல, ஒரே கம்பெனி தானே செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் நீ அவர்கிட்ட சொல்லவே இல்லையே, அவர் அதை கேட்க ரெடியாக இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட வெறுத்து பேசுகிறார். எல்லாத்தையும் வெறுத்துட்டு எதுக்குமே வந்துட்டு தயாராக இல்லை அளவுக்கு அவர் வந்து பேசிகிட்ருக்காரு. நான் வந்து ஒரு மாதிரி இப்படி பேசுறதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பயப்படுறாரு. ஜிமினுக்கு பாரு இப்படிலாம் பண்ணாத ஜிமின், கொஞ்சம் ரிலாக்ஸாகன்றாங்க. என்ன நான் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்கிறேன், என்ன நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதான்றாங்க. ஐயோ இப்படிலாம் பேசாதவா, இங்கே பாரு இப்படிலாம் பேசக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஜிமின் வந்துட்டு என்ன போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு தேம்பி அழறாரு. நான் வந்துட்டு அவனோட லவ்வுக்கு டிசர்வே இல்லையா சொல்லு, நான் வந்துட்டு நான் அழகாக இல்லையா, இல்லை நான் வந்துட்டு எதுக்குமே தகுதியே இல்லையா, நான் வந்து எந்த மாதிரி ஒரு பர்சன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழறாரு. இப்படி ஒரு அழகு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிலாம் இல்லை, நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. வந்துட்டு எனக்கு இன்றைக்கி நான் வந்துட்டு அங்கே போயே ஆகணுன்றாங்க. இல்லை வேண்டான்டான்றாங்க. இல்லை நான் போயே ஆகணும் அப்படின்றாங்க. இப்போது என்ன முடிவு பண்ணுறாரு. சரி இதுதான் உன்னோட ஃபேட்டாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், நான் உன்னை நாளைக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா நீ இவ்வளோ தூரம் நான் சொல்கிறத கேட்டு இவ்வளோ பண்ணிட்டேன், அவர் இன்னமும் வரல. அட்லீஸ்ட் ஒன் டைமாவது அவர் ஃபோனை பிக் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல, அப்படி ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே போகிறாங்கன்னா இப்போ அந்த பக்கம் பார்க்கலாம்டா, ஜியாவும் ஜங்குக்கும் ஒரு பாரில் தாண்டா இருக்காங்க. அது பார்ட்டி நடக்கிற ஒரு பார். ஆனால் ஜியா வந்துட்டு ட்ரிங்க்லாம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் தான் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஜங்குக்கு மட்டும் தான் லைட்டாக வந்துட்டு ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறாரு. ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து இவங்க கேட்குறாங்க ஜியா, அம்மா ஏன் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி இருந்தா, என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவனுக்கு வந்துட்டு நீ தெரியாதில்ல, நான் வந்துட்டு அவங்ககிட்ட உன்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணல, இல்லை அதனால தான் இருக்கு, நீ இன்னும் அவங்ககிட்ட பேசவே இல்லையா அப்படின்றாங்க. அவன் இப்போ தானே கிராஜுவேட் முடிச்சிருக்கான், நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் ஓகே நாளைக்கு வந்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இதோட முடிச்சிட்டு என்ன, இந்த 3 இயர்ஸ் இங்கே இந்த மாதிரி இப்போ இருந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, நாளைக்கு எல்லாமே வந்துட்டு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு
ஜிமின் வந்துட்டு ஜியா சொல்கிறாங்க, சரி ஓகே அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு நாளைக்கு அங்கே கிளம்ப போகிற ஃபாரினரால் நீ வந்துட்டு இப்போ நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன், நீ வந்து இதை கூடி எப்படி சொல்கிறாரு. அவன் வந்துட்டு ஜியாவுமே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸை. ஜங்கு வந்து லைட்டாக வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது அந்த பாருக்கு என்வும் ஜிமின் தான் வராங்க. உள்ளே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் போயிடுறாரு, எதுவுமே யோசிக்கல. அவரும் ட்ரிங்க் ஆர்டர் பண்ண உடனே எடுத்து குடிச்சிடறாரு. என்வு தான் அங்கே பாரு அதிகமாக குடிக்காதா என்ன அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது ஜென்வு, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு இப்படிலாம் பேசாத என்ன, ஏன்டா நீ இப்படியே பேசுகிற, உனக்கு நான் இல்லையான்றாங்க. நீ மட்டும்தான் இவ்வளோ நாள் என் கூட இந்த நொடி வரைக்கும் நீ மட்டும்தான் என் கூட இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை நீ இல்லைனா நான் என்றைக்கோ ஏதோ பண்ணியிருப்பேன் தெரியுமான்றாங்க. ஐயோ இப்படிலாம் பேசாத தயவு செஞ்சு. அவர் சொல்கிறார், நீ மட்டும்தான் எனக்கு ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீ என் கூட இருந்திருக்க, அவன் போயிட்டான், அதுக்கப்புறம் நீ மட்டும்தான், அவன் இருந்திருந்தா நம்ம 3 பேர் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன அவன் ஃபாரின் தானே போயிருக்கான், அவன் இங்கே இருந்தாலும் நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து இன்னும் ஹர்ட் ஆவான், அவன் ஜங்கு கிட்ட சண்டைக்கு தான் கூட போயிருப்பான், அடிக்க கூட செய்வான் அப்படின்றாங்க. ஆமாம் அவன் பண்ணுவான், அந்த மாதிரி கூட அவன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு பர்சனை பற்றி எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. இப்போது என்னும் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இன்னும் ஒரு கிளாஸ் குடிக்கிறாரு. ஒரு 3rd ரவுண்டு போகுது. அப்போ அவருக்கு வந்துட்டு ஃபெமிலியராக யாரோ சிரிக்கிற அந்த வாய்ஸ் இது வந்து ஒரு கேட்குது. அப்போ வந்துட்டு லைட்டாக பார்க்குறாரு. அவருக்கு வந்துட்டு இன்னும் ஒரு அந்தளவுக்குலாம் ஓவர் ட்ரிங்க்லாம் இல்லை. லைட்டாக பார்க்குறாரு. பார்த்தா அங்கே என்னும் சாரிடா அது ஜங்குக்கும் நம்ம ஜியாவும் தாண்டா இருக்காங்க. அதுவும் 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு ஜங்குக்கு ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருக்காரு ஜியா கூட பேசிக்கிட்டு. அவளும் அப்படி தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னவோ அப்படின்றாரு. என்ன ஜிமின் அப்படின்றாங்க. எனக்கு அங்கே இருக்கிற ஒரு பர்சனை பார்த்தா அந்த ஜங்குக் மாதிரி இருக்குது, அவனா அப்படின்றாங்க. அப்போ என்னும் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. இல்லை நான் தான் ஒரு அவனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால என் கண்ணுக்கு அவனா தெரியிறானா என்ன அப்படின்றாங்க. இல்லை சரி நான் குடிச்சிருக்கேன் அதனால் எனக்கு தெரியாது, நீ கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா அப்படின்றாரு. ஐயோ ஜிமின் நான் என்ன சொல்லுவேன் இப்போது, அதுதான் அவன் தான் சொன்னால் என்ன ஆகும் இங்கன்னு சொல்லிட்டு அது அவன் இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னவோ என்கிட்ட போய் சொல்லாத, நீ என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ எப்போதும் என்கிட்ட போய் சொன்னதே இல்லை சரியா, நீ எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிடலாம், நீ போய் சொல்லாத, நீ உண்மையை சொல்லு, அது அவன் தானே பக்கத்தில் இருக்கிற அந்த ஜியா தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ என்னும் பார்த்துட்டு ஆமாண்டா அப்படின்றாங்க. நீ சொன்னல, நீ என்ன சொன்ன என்கிட்ட, நீ ஒரு சான்ஸ் வந்துட்டு கூட நீ சொல்லு அவன்கிட்ட உன் லவ்வை, அப்போ தானே உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் வரும், நீ வந்துட்டு சொல்லாமலே வந்துட்டு அவன் மேலே ப்ளேம் பண்ணுறேன்னு நீ சொன்னல, நான் எல்லாமே உனக்கு கேட்டு ரெடி பண்ணல அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இப்போ சொல்லு யார் மேலே தப்பு இருக்குது, என்னோட அப்பா அம்மா சொல்கிற மாதிரி என் தப்பு மேலே தப்பு இருக்கா, இல்லை யார் மேலே தப்பு இருக்கு நீயே சொல்லு அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜிமின், நீ இதை பற்றி யோசிக்காத, என்ன விட்டுரு அமைதியாரு அப்படின்றாங்க. நம்ம இங்கேருந்து போகலாம் ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்றாங்க. ஏன் நம்ம கிளம்பணும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல கூட நம்ம இங்கே இருக்கிறதா, அவங்க அங்கே இருந்தால் நம்ம இங்கே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிமின் வாடா போகலாம் அப்படின்றாங்க. நீ தான் சொன்னல ஜங்கு கூட அம்மா தான் 2 பேரும் சிஸ்டர் பிரதர் மாதிரின்னு சொன்னாங்கன்னு சொன்னியேன்றாங்க. சொன்னாங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காதடா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசாத ஃபஸ்ட்டு எந்திரின்றாங்க. அவர் அகைன் 2 ரவுண்டு போயிடுறாரு, குடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இப்படிலாம் குடிக்காதடா, போதும் வா, உனக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுல, நீ ஏன்டா அப்படி பண்ணுறேன்றாங்க. ஏன்னா எனக்கு பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் ஓகே தான், இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குடிச்சிட்டே இருக்காரு. அப்போ பக்கத்தில் இவர் வந்து அழுதுட்டு வேற இருக்காரு. பக்கத்தில் ஒரு பையன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு வந்துட்டு என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, இல்லை நாளைக்கு அவன் வந்து ஒரு ஃபாரின் போகிறான், என்னை மிஸ் பண்ணுவான், அதான் சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸில் தான் அப்படி அழுதுட்டுருக்காரு குடிச்சிட்டுருந்தாங்க. ஓ அப்படியே அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன்றாங்க. ஆமான்றாங்க. சரி சார்ன்ட்டு அவர் போயிடுறாரு. இப்போ வந்துட்டு ஜிமின் என்ன சொல்ல பாரு, ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டு கேட்குறாரு ஏன் அழறாருன்னு சொல்லிட்டு. அவன் இப்போ என்னை பார்த்தா கூட கேட்க மாட்டான் தெரியுமா, அவன் ஏன் அழறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட நீ சொன்னலடா என்னை வந்து ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போது நான் இவங்ககிட்ட கேட்டதுக்கு பதிலாக ரோட்டில் ஏதாவது ஒரு கார்கிட்ட நான் லிஃப்ட் கேட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு பேர் கூட ரெஸ்பெக்டாக லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களான்னு சொன்னால் அவங்க கூட பண்ணுவாங்க தெரியுமா. அவன் அப்படி கூட என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டது இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவளை பிக்கப் பண்ணால் அவன் டெய்லி வந்திருக்கான்ல, அப்போ நான் எந்த பிளேஸில் இருக்கேன், நான் யார் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக்கன் ஆகி பேசிகிட்ருக்காரு. இங்கே என்னுக்கு தான் அவ்வளோதான், ஐயோ எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரோக்கன் ஆகிறானேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாரு ஜிமின் தங்கம், இந்த மாதிரி நீ பேசாத, என்ன நான் இருக்கேன், என்னும் இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாரு. என்ன மட்டும்தான் இருக்கேன் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காரு.
அப்போது அந்த ஜியாவும் சரி ஜங்குக்கும் சரி இன்னும் க்ளோஸாக சிரித்து பேசுகிறாங்க. அது அவருக்கு இப்போ கொஞ்சம் பிளர்ராகவே தெரியுது. அவருக்கு ரொம்ப கொஞ்சம் கோவம் வேறு அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு ட்ரிங்க் பாட்டில் வந்துட்டு எடுத்து டக்குன்னு உடச்சிட்றாரு. அந்த சவுண்டு கேட்டதும் எல்லாருமே எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னதான் ஜிமின் என்ன பண்ணுறா, ஜிமின் ஜிமின் இங்கே பாரு, பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த பாட்டில் வந்து கையில் வந்து வாங்குறாரு. நோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப வந்து ட்ரிங்க் ரொம்ப இதாகிடுறாரு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டில் போட்டு அவ்வளோ கோவமாக உடைக்கிறாரு. அப்போ ஜங்குக்கு இங்கே சவுண்டு கேட்டு எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த இடத்த என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ ஜங்குக்கு இங்கே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ ஜியா சொல்கிறாங்க, இது ஜிம்மின் தானேன்றாங்க. ஜிம்மினாண்டு என்னமோ தானே அப்படின்றாங்க. ஆமான்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜங்குக்கு ஜியா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கே ட்ரிங்க் பாட்டில் அங்கே அவங்க ட்ரிங்க் பண்ணதை வச்சுட்டு ஏஞ்சி வர்றாரு. வந்துட்டு ஜிம்மி நீங்கள் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஷவுட் பண்ணுறாரு. அப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, என்னமோ மேலே சாஞ்சிட்டேன். வாவ் தி கிரேட் ஜான் ஜங்குக். ஐம் ரைட், தி கிரேட் ஜான் ஜங்குக், கோல்டு மிஸ்டர் கோல்டு ஜங்குக் அப்படின்னு சொல்கிற கோல்டு சிஇஓ அப்படின்லாம் சொல்கிறாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறாரு, ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு இப்படி ட்ரிங்க் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துருக்க என்னமோ பார்த்து முறைக்கிறாரு. இவன் எதுக்கு இப்படி இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு காய்க்கு சாரிடா நம்ம என்னமுக்கு ரொம்ப கோவம், அவன் ட்ரிங்க் பண்ணதே உன்னால தானடா அப்படின்ற மைண்டில் திங்க் பண்ணுறாரு. அவனுக்கு ட்ரிங்க் பண்ணுறதே பிடிக்காது. ஆனால் அவனுக்கு இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறான், அதுவும் அவன் ஹாப்பியாக இருக்க வேண்டிய ஒரு டேயில் அவன் இவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறதுக்கு காரணமே நீ தான், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ வந்துட்டு இப்போ வந்துட்டு அவனை வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முறைச்சி பார்க்குறாரு. இப்போ எதுக்கு நீ முறைச்சி பார்த்துட்ருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஜிமின் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹேண்டை வந்து பிடிக்க வராரு. என்னுக்கு ரொம்ப கோவம், டக்குன்னு கையை தட்டி விட்டுறாரு. தேவையில்ல மிஸ்டர் ஜங்குக்கு நாங்கள் வந்துட்டு இவரை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம், என் ஃப்ரெண்டு நான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு கூட்டிகிட்டு போக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ரிஜா பொண்ணு வந்துட்டு என்ன நீ இப்படி பேசுகிற ஜங்குக்கிட்டன்றாங்க. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசலை, நான் இவர்கிட்ட தான் பதில் சொல்கிறேன் சரியா சொல்லிட்டு ஜிமின் போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. வந்துட்டு அவரோட ஷோல்டரில் வந்துட்டு ஜிமினோட ஹேண்டை போட்டு அப்படி வெளில கூட்டிகிட்டு வராரு. இப்போ ஜியா கேட்குறாங்க வந்துட்டு ஏன் அவன் உங்ககிட்ட இப்படி பேசுகிறான் ஜங்குக் அப்படின்றாங்க. இல்லை அவன் ஃப்ரெண்டை நான் வந்துட்டு கொஞ்சம் கத்திட்டேன்ல, அந்த கோவத்தை தான் அப்படி சொல்கிறான், ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வந்துட்டு ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்றாங்க. சரி நான் ட்ராப் பண்ணிடுறேன், எனக்கு வந்து மார்னிங் ஃப்ளைட்டு, நீ வர வேணாம், ஏன்னா ஏற்கனவே நீ நிறைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், நாளைக்கு உன்னோட ஸ்பெஷல் டே, நீ வந்துட்டு ஜிமின் கூட இருதுன்னா நீ வந்துட்டு நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வான்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஹோட்டல் வந்துட்டு ட்ராப் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம்மினை கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் ரூமில் வந்து படுக்க வச்சுட்டு எனக்கு அவருக்கு வந்து லக்கேஜெல்லாம் அங்கேன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன், இதுக்கு மேலே உன்னை அங்கே விட்டுட்டு போக எனக்கு வந்துட்டு இஷ்டமே கிடையாது, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வந்துட்டு உனக்கு நியூ லைஃப்பை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும், உன்னை வந்து ஹாப்பியாக இருக்கணும், நான் அதுதான் ஆசைப்பட்றேன், சரி காலை நான் வந்துட்டு பிக்கப் பண்ணுறேன் ஓகேவா, நீ வந்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவர் படுக்க வச்சுட்டு பிளாங்கெட்லாம் போற்றி விட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அந்த டெக்கரேட்லாம் பார்க்குறாரு. நான் உனக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு கொண்டு நான் சொன்னேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ எல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணலாம் ஆசையா, ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டே அவர் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்கு போகிறாரு. டைம் தான் 4 o'clock ஆகுது. உங்கள் ஜங்கு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, வீட்டுக்கு ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கு. அந்த கேக்கு அந்த கேண்டில்ஸ்லாம் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக எரிஞ்சு ஒரு மாதிரி இதாகிட்டு இருக்குது. இவர் பார்க்குறாரு, என்ன பண்ணியிருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அப்பா அம்மா எதுவும் சொல்லியிருப்பாங்களோ இந்த மாதிரி பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த கேக் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த டெக்கரேட்லாம் வந்துட்டு பார்த்துட்டு சரி போகலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. இங்கேருந்து போயிட்டு ஜிமின் ரூமுக்கு தான் போகிறாரு. பார்த்தா ஜிமின் தூங்கிட்டுருக்காரு. அவர் பக்கத்தில் போயிட்டு ஜிமின் வந்து இப்போ ட்ரிங்கில் இருக்காரா, அதனால தூங்குறாரு. தெரியல என்ன நடக்குதுன்ட்டு இவர் போய்ட்டு ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு எனக்கு தெரியல ஏன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் இன்றைக்கி, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நாளைக்கு எல்லாமே மாறிடும், நீ என்ன வந்து முடிவு எடுத்தாலும் சரி, நீ என்ன ஆன்சர் எனக்கு பண்ணாலும் சரி, நாளைக்கு நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்ல தான் போகிறேன், நாளை வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்கேட்டில் வந்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு அவர் ஹேண்டை வந்து கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா ஜங்குக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்மளே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மேட் ஆண்டியை வந்துட்டு வர வேணாம்னு சொல்லியிருப்பாரு. இவரே குக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டெக்கரேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு பாரிப்பூர் டெக்கரேட் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க 2 பேரும், நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இதை விட உனக்கு பெஸ்ட்டாக நான் ஒன்று வந்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவர் வந்து மைண்டில் திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிட்டு அவர் போய் குக் பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்ட்டு, இதான் ஃபஸ்ட் டைம் நான் குக் பண்ணி இன்றைக்கி நீ சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆசையாக குக் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே பார்த்தாக்கா ஜெமின் வந்துட்டு அவரோட ஒரு கையில் லக்கேஜ், இன்னொரு கையில் ஒரு பேப்பரு அதோடு எடுத்துகிட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு ஸ்டெப்பில். இப்போ வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஸ்மைலோட ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்மைலோட ஜெமினை வந்து பார்க்குறாரு. வந்துட்டு சரிப்பா இப்படி எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஜெமினோட ஹேண்டில் வந்துட்டு லக்கேஜ் இருக்குது. பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. என்ன லக்கேஜோட வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி குக்கிங் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது. ஜிமின் எதுக்கு லக்கேஜோட வர அவன் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் எதுவும் பதில் சொல்லலை. அப்படியே அந்த டீப்பாய் மேலே வந்துட்டு அந்த பேப்பரையும் அந்த ரிங்கையும் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு
நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது ஜங்கு கொண்டு ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாரு. ஜிமினுக்கு அவ்வளோ ஒரு கோவம், அப்படியே ஹேண்டை வேகமாக உதறி விட்டுறாரு. அப்படின்ட்டு இவர் கேட்குறாரு, என்னாச்சு, எங்கே போகிறேன், நான் கேட்குறேன் பதில் சொல்லாமல் போகிறேன் அப்படின்றாங்க. ஜிமின் எதுவும் பேச ரெடியாக இல்லைங்க. பாரு ஜிமின் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க, என்னாச்சு, எதுக்கு இப்படி இந்த மாதிரி கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேப்பரை எடுத்து அவர் ஹேண்டில் கொடுக்குறாரு, எதுவுமே பேசாமல். என்னதுன்னு சொல்கிறாரு. அவர் கொடுக்குறாரு. இப்போ அவர் வாங்கி பார்க்குறாரு. அதில் பார்த்தா ஜிமின் சைன் பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து போகும்போது நான் கொஞ்சம் ஃப்ரீயாக போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னது, எதுக்கு நான் சைன் பண்ண சொல்லிட்டு படிக்கிறாரு. ஜிமின் என்ன போட்டிருக்க நீ, நான் டிவோர்ஸ் பேப்பர் எதுக்கு, இது எங்கேருந்து உனக்கு கிடச்சிச்சு, நீ எப்படி இதெல்லாம் வாங்கினா, என்ன பண்ணியிருக்க நீ, எதுக்கு நீ சைன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன் சைன் பண்ணு கேட்காதீங்க, நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு ஜிமின், ஃபஸ்ட்டு உட்காந்து பேசலாம் சரியா, நீ எதுவுமே எடுத்தோம் அப்படின்னு சொல்ல எடுத்தோம் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதரா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணு, எதுக்கு இந்த பேப்பர், எதுக்கு இப்படி லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா எனக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன விடுதலையா அப்படின்னா, ஆமாம், எனக்கு உங்களை ஃப்ரீடமாக பார்க்கணுன்னு ஆசை, நானும் ஃப்ரீடமாக இருக்கணும், உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஜிமின் என்ன சொல்கிறேன்றாங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் இனிமேல் கஷ்டப்பட தேவையில்லை, நான் உங்களுக்கு பர்டனாக இருக்க மாட்டேன், இனிமேல் நீங்கள் யார் கூடனாலும் எங்கேனாலும் சுற்றலாம், ஓகேங்களா, எனக்கு இனிமேல் இங்கே இருக்க தேவையில்லை, நான் உங்களை கொஞ்சம் இதோட விட்டுறலான்னு நினைக்கிறேன், இந்த ரிலேஷன்ஷிப் இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்றாங்க. ஜிமின் என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் கோபமாக கேட்குறாரு. நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு என்கிட்ட கத்துறீங்க, என்கிட்ட கத்துறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரைட்ஸ் இருக்கா, நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றாரு. ஓ, நான் உன்னோட ஹஸ்பண்டா, ஓகே, எப்போத்துலேருந்து அப்படின்னு கேட்குறாரு. நீ என்ன பேசுகிற, இன்றைக்கி நம்மளுக்கு 3rd இயர் ஆனிவர்சரி, ஓகேவா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, நீ என் கூடவே இருந்திருக்க, நான் உன் கூட தான் இருந்திருக்கேன், ஒரே வீட்டில் வாழ்ந்திருக்கோம், அப்புறம் நீ என்ன இப்படி கேட்டுட்ருக்கேன்ட்டு, ஒரே வீட்டில் வாழ்ந்திருக்கோம், அப்படி பார்த்தா அந்த 3 வருஷத்தில் இந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லையே, இந்த வீட்டில் மெய்ட் ஆண்டி கூட இருக்காங்க, இந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது, இது மாதிரி தான் நானும் ஒரு இடத்துல இருந்தேன், அவ்வளோதானே, மற்றபடி உனக்கும் எனக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னு கேட்குறாரு. ஜங்குக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, நீ ஃபஸ்ட்டு பேசலாம், உட்காரேன் அப்படின்றாங்க. எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பமே இல்லை சரியா, நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட பேசுறதுக்கு எத்தனையோ டைம் ட்ரை பண்ணும்போது, எத்தனையோ டைம் உங்ககிட்ட ஆசையாக பேசணும் ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணும்போது உன்னால் எனக்கு ஒரு 2 நிமிஷம் உனக்காக டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாதப்போ இன்றைக்கி மட்டும் உனக்கு எப்படி டைம் இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் இங்கே பாரு, நான் இன்றைக்கி உங்ககிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன், நீ தயவு செஞ்சு அவசரப்படாத, என்ன ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்துறாங்க. பொறுமையாவா, 3 இயர்ஸ் நான் பொறுமையாக தான் இருந்தேன், இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சரியா, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, ஏன்னா ஃப்ளைட் ஆன்றாங்க. ஆமாம், எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, நான் போகணுன்றாங்க. ஃப்ளைட்டில் போகணுமா, எதுக்கு போகணும், எங்கே போகணும் அப்படின்றாங்க. ஃபாரினுக்கு, ஃபார் ஜாப் அப்படின்றாரு. நான் யாரையும் நம்பி நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. பாரு ஜிமின், எனக்கு புரியல, நீ என்ன பேசுகிற, ஏன் இப்படி நடந்துக்கிற, ஃபஸ்ட்டு என்கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்ல அப்படின்றாங்க. என்ன சொல்லணும் மிஸ்டர் ஜங்குக் அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜிமின், ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, நீ கொஞ்சம் உட்காந்து பேச அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு. ஜிமின் கொஞ்சம் கூட ஜங்குக்கோட ஹேண்ட் ஜிமின் ஹேண்ட் மேலே இருக்குது, அவர் பிடிக்கிற தட்டி வராரு, ஃபஸ்ட்டு எனக்கு தொடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அம்மா எதுக்காக ரிங்கை கழட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அது எதுக்காக நான் வியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இது என்ன பேசுகிற ஜிமின், நம்மளோட ஹஸ்பண்ட் வெட்டிங் நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக கழட்டி வச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதில் எந்த ஒரு ரீசனே இல்லையே, அதுக்கான ரெஸ்பெக்டே இங்கே இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிங்கு இவ்வளோ நாள் என்னோடய ஃபிங்கரில் இருந்ததுனால தான் நான் இங்கே இருந்தேன், இன்றைக்கி அதையும் நானே பார்க்கும்போது அது எதுக்கு எனக்கு, அதான் நான் வச்சுட்டு போகிறேன்றாங்க. இங்கே பாரு, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க ஜிமின், அட்லீஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பேசலாம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்றாங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜிமின், எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. ஓ, இன்றைக்கி தான் உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுதான்றாங்க. இங்கே பாரு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் தெளிவாக பேசேன், என் கூட கொஞ்சம் பேச விட அப்படின்றாங்க. சரி ஜங்குக், நான் பேச விடுறேன் சொல்லுன்றாங்க. இப்போ எதுக்காக நீ இப்போ வெளில ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன், உன்னோட லைஃப் இங்கே, நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்றாங்க. நீ இங்கே இருக்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. நீ என்ன பேசுகிறேன்னா உங்களோட ஹஸ்பண்ட்றாங்க. ஓ, ஹஸ்பண்ட்ன்றது இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சா அப்படின்றாங்க. அவங்க பாரு ஜிமின், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவாக பேசணும், ஃபஸ்ட்டு என்னை கேட்க விடன்றிருக்கேன், சொல்ல விடன்றாங்க. இத்தனை நாள் நான் உங்ககிட்ட பேச வரும்போது ஒரு 2 நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது கேட்டுறதுக்கு நீ ரெடியாக இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. நான் உன்கிட்ட என்ன கேட்டேன், சரி என்னை ஹஸ்பண்ட் சொல்கிறல்ல, என்னை ஹஸ்பண்ட் சொல்கிற உனக்கு ஒரு ஹஸ்பண்டாக வேணாம், ஒரு 3rd பர்சனாக நினச்சி நான் என்னை காலேஜில் ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு உனக்கு மனசு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஹஸ்பண்டுன்றது உனக்கு தெரியலையான்றாங்க. ஜிமின் ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்ருக்காரு. சரி
பரவாயில்ல. அட்லீஸ்ட் நீ வந்துட்டு இந்த உன்னோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே வந்துட்டு டின்னருக்கு போயிருந்தோம்ல, அந்த இடத்துல நானும் அந்த இடத்துல தானே இருந்தேன். நீ அந்த ஜியாவுக்கு பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தியே சாப்பாடு, நான் சாப்பிட்றேன்னா இல்லையான்னு நீ அந்த இடத்துல நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜெமின் ஜங்குக்கு எதுவுமே பேசல. அங்கே பாரு ஜிமின், ஜியா வந்துட்டு என்னோட மாமா பொண்ணு, எனக்கு தெரியுது ஜியா உன்னோட மாமா பொண்ணு, அவங்களாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். நான் யார், நான் வந்துட்டு யாரும் தேர்ட் பர்சன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கும் ஜியா வந்து இது வந்து இருக்காத சரின்றாங்க. ஆமாம், ஏன்னா நான்லாம் ஒரு பர்சனாக என்ன, அவங்க வந்துட்டு அவங்க வந்து வேறு மாதிரி உங்களுக்கு, நான் வந்து அங்கே பாரு என் தங்கச்சி மாதிரின்றாங்க. ஓகே சரி, உங்கள் தங்கச்சியாகவே இருக்கட்டும், ஐம் சாரி, நான் வந்து உங்களை வந்து தப்பாக பேசுனதுக்கு அப்படின்றாங்க. அங்கே பாரு ஜிமின், நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளு, நீ கோவத்தில் தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எந்த கோவமும் இல்லை, நான் யாரும் உங்கள் மேலே கோவப்பட அப்படின்றாங்க. அங்கே பாரு ஜிமின், ஃபஸ்ட் நான் சொல்கிறது கேளுன்றாங்க. என்னால் கேட்க முடியாது, நீங்கள் இப்போ சைன் பண்ணியே ஆகணுன்றாங்க. நான் எதுக்கு சைன் பண்ணுன்றாங்க. சரி அது உங்களோட இஷ்டம், ஆனால் எனக்கு வந்துட்டு உங்ககிட்டேருந்து இப்போவே வந்துட்டு ஃப்ரீடம் வேணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அகைன் வந்து லக்கேஜ் வந்து எடுத்துட்டு அகைன் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் ஜிமினை வந்துட்டு வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டு சோஃபாவும் தள்ளிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுலாம், என்ன நினச்சிட்டு இருக்கேன், நான் உங்கள்கிட்ட பொறுமையாக சொல்லலான்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் உன் இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டே இருக்க, உனக்கு என்ன தெரியும் சொல்லு, என்ன தெரியும் உனக்கு, நான் யாருன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு, இல்லை நம்ம மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா உனக்கு, சொல்லு, நீ உனக்கு என்ன தெரியும், நீ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. உன்னோட ஹஸ்பண்ட் இங்கே இருக்க, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெமின் வந்துட்டு காதில் வாங்குறதாவே இல்லை. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத முழுசாக கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு பண்ணாலும் பண்ணிக்கோ சரியா, நீ சொல்லிகிட்டே இருக்க நான் தான் காரணம் எல்லாத்துக்கும் என் மேலே பழி போட்டுகிட்டே இருக்க, எனக்கு நீ பழி போடுறது கூட பரவாயில்ல, ஆனால் நீ எதுவுமே தெரியாமல் நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்க, ஃபஸ்ட்டு நீ என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தியா, நீ என்ன தப்பு பண்ணியிருக்கன்னு யோசிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஜெமின் கேட்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு, நீ என்ன தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் கேட்குறாரு. உனக்கு நம்மளோட வெட்டிங் நைட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஜெமின் பார்க்குறாரு, வெட்டிங் நைட் அன்னைக்கு இப்போ நீ கேட்குறல, நான் உன்னை பேசவே விடலை, நான் உன்னை பேசவே என்கிட்ட வந்து விடவே இல்லை, உனக்கு ஒரு சான்ஸே கொடுக்கலன்னு சொல்கிறல்ல, அன்னைக்கு வெட்டிங் நைட்டில் நீ எனக்கு கொடுத்தியா சான்ஸ் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஜெமின் வந்து யோசிக்கிறாரு, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னாடா, ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். இன்றைக்கி வந்துட்டா வெட்டிங் நைட்ரா, ரொம்பவே ஹாப்பியாக ஜங்குக்கு வந்து ரொம்ப ஆசையோடு உள்ள வந்திருப்பாரு. ஏன் அப்படின்னா இந்த ஓகே நான் ஃப்ளாஷ்பேக்காகவே போயிடலாடா. இப்போ ஜங்குக்கு சொல்கிறாரு, நான் உன்னை ஃபஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்குறாரு. மேரேஜ் டே அன்னைக்கு. கிடையாது அப்படின்றாரு. வேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு, கேட்கக்கூட இல்லை, இப்படி பார்க்குறாரு, ஐஸாதன்ட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்க்குறாரு. உன்னை நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது ஏர்போர்ட்டில், ஓகேவா, 3 இயர்ஸ் முன்னாடி உன்னுடைய ஒரு ஏர்போர்ட்டில் தான் நான் பார்த்தேன். அங்கே நீயும் சரி என்னும் சரி நின்றுட்டு இருந்தீங்க உன்னோட ஃப்ரெண்டை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக. அந்த டைமில் நான் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆனேன் இங்கே. அப்போது எனக்கு என்ன ரிசீவ் பண்ணுறதுக்கு காய் வந்திருந்தான். நாங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஒருத்தர். அப்போ தான் உன்னோட க்யூட்டான அந்த வாய்ஸ் கேட்டேன். யாரோட வாய்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் நீ நின்றுட்டு இருந்தேன். நானும் காய் தான் சேம் டைம் உங்களை பார்த்தோம். நீ வந்துட்டு ஒரு பர்சனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பாரு, நாங்கள் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீ வந்துட்டு ஃபாரின் போனாலும் எங்களை மறக்கக்கூடாது சரியா, நாங்கள் வந்துட்டு சீக்கிரம் படித்து முடிச்சுட்டு உன் கூட வந்து ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்தேன். நீயும் சரி என்னும் சரி, அந்த பர்சனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஜாலியாக பேசிட்டு அவர் வந்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புனாரு. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த செகண்டாக உன் மேலே ஃபாலோ ஆனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போ நான் என் காய்கிட்ட கேட்டேன், யாரோட அந்த பையன் அப்படின்ற. எனக்கு தெரியலடான்றாங்க. எனக்கு வந்து பையனை ரொம்ப பிடிச்சிருக்குறான்றாங்க. என்னடா சொல்கிறேன், நீ இப்போ தானே ஃபாரின்லேருந்து வர அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு இவன் பையனை பிடிச்சிருக்கு, என்னோடய வீட்லேயுமே எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பையன் வந்துட்டு லைஃப் பார்ட்னராக வந்து நல்லாயிருக்கும்னு தோணுதுடா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருட்டா நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், அந்த பையன் எதுவும் கமிட்டடாக இருந்தால் என்னடா பண்ணுறதுன்றாங்க. நீ ஃபஸ்ட்டு பாருன்றாங்க. சரின்ட்டு காய் என்ன பண்ணுறாரு, இவரோட ஃபோட்டோ இவரை வந்துருக்கு இப்போ ஒரு கிளிப் எடுக்கிறாரு. நம்ம ஜிமினை ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு அதை வந்துட்டு அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்க்குற அந்த ஃபோட்டோ வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதில் பார்க் ஜிமின் அப்படின்னு வருது. இப்போ தான் வந்து 12th முடிச்சிருக்காரு. அப்புறம் அவர் வந்துட்டு சிங்கிள் அப்படின்னு இருக்கு. இதை வந்துட்டு அவர் சொல்கிறாரு, பார்த்தியா அவன் எனக்குன்னு இருக்கான் போல், அதனால தான் சிங்கிள்னு இருக்கான். என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட இந்த பையனோட ஃபோட்டோ காமிச்சு இவன் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்தது, நம்ம வந்துட்டு இவனையும் வந்துட்டு நான் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்ல போகிறேன்றாங்க. சரி ஓகேடா நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஜங்கு கூட அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. எங்கள் மாம் டேட் இப்போ அதுக்கெலாம் டைமில் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ காமிக்கிறாங்க. பார்த்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த பையனை தெரியுமான்றாங்க. தெரியுமான்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றாங்க. உங்கள்கிட்ட உனக்கு தெரியாதா, இந்த பையன் பேர் ஜிமின்டா, இவன் வந்துட்டு நம்ம பார்க்க அங்கிள் இருக்காங்களா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்களோட பையன்டா அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? எனக்கும் ஆமாம்
இவங்ககிட்ட நாங்கள் பேசுனதில்ல. ஆனால் அங்கிள் அந்த பார்க் அண்ணா வந்து கூட்டிகிட்டு வருவார், எந்தனா ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வெட்டிங்க்கெலாம் கூட்டிகிட்டு வருவார். அப்போ வந்து நாங்கள் பார்த்துருக்கேன், ரொம்ப க்யூட்டாக இருப்பான்டா துருத்துருன்னு. ஆனால் உன்னோட பிடிச்ச அவன் சின்ன பையன், 4 வயசு சின்ன பையன்றாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் எனக்கு இந்த பையன் தான் வேணும் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிறேன்றாங்க. ஆமாம், இந்த பையன் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தான் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறீங்களே, எனக்கு பேசாமல் நீங்கள் எனக்கு பிடிச்ச பையனே மேரேஜ் பண்ணி வைங்களான்றாங்க. நீ இப்போ தானே இவனை பார்த்துருக்கேன்றாங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் வந்துட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்றாங்க. சரி ஓகே, எங்களுக்குமே ரொம்ப அந்த பையனை ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பார்க் அங்கிள் இருக்கார்லே, அவர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதனால் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ஜிமினோட அப்பா அம்மா கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து அவனை பார்த்தது இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம், அரேஞ்ச் மேரேஜாக பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அது பொறுமையாக அவங்க பேசி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகேன்ட்டு இப்படி தானே மேரேஜ் நடந்திருக்கும். இன்றைக்கி வெட்டிங் நைட்ரா, அவளும் ரொம்ப ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஆசையோட அவர் வந்துட்டு அந்த கார்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, வெல்கம் டு மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு ஒரு மை டியர் ஜிமின்லாம் எழுதி வச்சுருப்பாரு. எடுத்துகிட்டு அந்த வெட்டிங் ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அதில் எழுதி வச்சுருப்பாரு. எழுதிட்டு அந்த ரூம்லாம் அழகாக அவரே தான் டெக்கரேட் பண்ணியிருப்பாரு. இன்றைக்கி ஜிமின்கிட்ட வந்துட்டு பேசணும், வந்து மேரேஜ் வரைக்கும் அவர் பேசியிருக்கவே மாட்டார். சரி மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு அன்றைக்கி நைட் வந்துட்டு அவர் என்னெல்லாம் ஆசைப்படுறாரு, அவர் என்ன ட்ரீம்லாம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்திருப்பார். ஆனால் இங்கே ஜங்குக்கு வந்து இந்த ரூமில் என்ட்ரு ஆனதுமே ஜிமின் வந்துட்டு ரொம்ப கோவமாக இருந்திருப்பார். அவருக்கு இந்த மேரேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது. அவர் என்ன பண்ணியிருப்பார், ஜிமின் அப்படின்னு இவர் சொல்லும்போதே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை ஓகேங்களா, நான் இப்போ தான் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கேன், அதுவும் ஜஸ்ட் 12th ஓகேங்களா, நான் வந்துட்டு கிராஜுவேட் ஆகும், நான் வந்துட்டு கிராஜுவேஷன் பண்ணணும், எனக்கு வந்துட்டு படிக்கணும், கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கணும் ஆசை. யாராவது சொல்லுங்கள், இந்த வயசில் யாராவது இப்படி மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படுவாங்களா? இல்லை நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்களா சொல்லுங்கள். நீங்களாம் ஒரு நல்லா ஸ்டடி பண்ணிட்டு ஒரு நல்ல இதில் வந்து இருக்கீங்க, வந்துட்டு உங்கள் அப்பாவோட கம்பெனியை எடுத்து ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் நான் பாருங்கள், ஜஸ்ட் 12th முடிச்சுட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேமிலி லைஃப்பை தூக்கி அப்படி என் தலையில் வந்து வச்சுக்கணுமா என்ன சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நான் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்துட்டு ஃப்ரீடம் வேணும், நான் படிக்கணும், காலேஜ் போகணும், இதுதான் என்னோடய ட்ரீம் வந்து நிறைய இருக்குது, நான் வந்துட்டு அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அப்புறம் என்கிட்ட வந்துட்டு டிஸ்டர்பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாக சொல்கிறாரு அதை. ஏன்னா அவருக்கு அவங்க பேரண்ட்ஸ் மேலே இந்த கோவம், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாது தான் அவர் இவங்க வந்து பேசியிருப்பார். அப்போ ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த மேரேஜ் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஜங்குக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்க மாட்டார், எனக்கு அந்த மேரேஜ் வந்து இப்போ பிடிக்கல இந்த ஏஜில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்குற ஜிமின் அந்த ஜங்குக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது, அவருக்கு அப்படியே டிஎஸ்ஸே வருது. ஆனால் அவர் அப்படியே வந்து லைட்டாக வைப் பண்ணிவிட்டு அப்படின்னு அகைன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்ல வரதுக்கு முன்னாடி, இங்கே பாருங்கள், ஒரே ரூமில் நான் ஸ்டே பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு ரூம் வேணும் சரிங்களா, தனியாக நீங்கள் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கங்க, எனக்கு வேறு ஒரு ரூம் வந்து வேணும்னு சொல்கிறாங்க. அவருமே சரி ஓகே இன்னொரு ரூம் வந்துட்டு காமிக்கிறாரு, இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீங்கள் எதுக்காகவும் எனக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு அந்த டோர் வந்து நல்லா ஸ்பீடாக சாத்திட்டு அவர் போயிடுறாரு. இங்கே ஜிமின் ஜங்குக்கு தான் அவர் ரூமுக்கு வந்துட்டு பயங்கரமாக அழுறாரு. அழுதுட்டு காய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அவனுக்கு என்னை பிடிக்கவே இல்லையாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மேரேஜ் பிடிக்கல, இது வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்களாண்டா அவங்க வீட்டில், நான் வந்துட்டு படிக்கணும், எனக்கு வந்துட்டு கிராஜுவேஷன் ஆகணும், இந்த மாதிரி ஃப்ரீடமாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் எனக்கு வந்துட்டு நிறைய ட்ரீம் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு மேரேஜ் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்டா அப்படின்றாங்க. அதுக்கு காய் என்ன சொல்கிறான்டா, அவன் இடத்துலேருந்து நீ யோசிச்சு பாரு, யாராக இருந்தாலும் அப்படி தான்டா, இப்போ நம்மளே 12th முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும் சொல்லு. நம்ம லைஃப்னு ஒன்று என்ஜாய் பண்ணாமல் வெறும் ஸ்கூல் முடித்த உடனே நம்மளை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து ஜெயிலில் போகிற மாதிரி கல்யாணத்தை பொண்ணு வச்சு என்னடா பண்ணுவாங்க சொல்லு அப்படின்றாங்க. நீ வந்து கொஞ்சம் டைம் கூட, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, ஆனால் அவன் வந்துட்டு 3 years வந்து படிக்கட்டும், படித்து முடிச்சு நான் தான் அவனை படிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்றாங்க. சரி படிக்க வை, அவன் படிக்க வச்சுட்டு அவன் வந்து 3 years கூட தானே இருக்க போகிறான், அப்போ அவனே புரிஞ்சுப்பான்டா, புரிஞ்சுக்கிட்டு அவனே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவான், உன்னை யாருக்கா பிடிக்காமல் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உன்னோட ஜென்டல்னஸாக அவன்கிட்ட காமி, அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கான், அவ்வளோதானே, நீ அதே மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அவனை பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ பார்த்தா போதாதான்றாங்க. இல்லை எனக்கு பிரச்சனை இல்லைடா, நான் வெயிட் பண்ணுறேன்றாங்க. ஆனால் வந்துட்டு நீ எந்த ஒரு இதுலேயும் அவனை வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்காது என்னன்றாங்க. இல்லை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாவம்டா ரொம்ப அழகாக குழந்த மாதிரி அழுதுருப்பார். அது வந்துட்டு காய்கிட்ட சொல்லிவிட்டு சரி ஓகேன்ட்டு விட்டுருப்பாரு. அழுதுட்டு அன்னையோட வந்துட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து எதுவுமே ஜிமின்கிட்ட அவர் டிஸ்டர்பே பண்ணியிருக்க மாட்டார். அவர் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பார். அது எப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம போய் இது வேணுமா ஏதாவது வேணுமான்னு கேட்டால் அட்வான்டேஜ் எடுத்துக்க தான் நினைப்பான், இல்லைன்னா நம்ம வந்து திட்டுவான், நம்ம வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்து கோவப்படுத்த வேணாம், நம்ம இப்படியே இருப்போம், அவனுக்கு நம்மளோட கேரக்டர் அவனுக்கே பிடிக்கும், பிடிச்சிட்டு கண்டிப்பாக காய் சொன்ன மாதிரியே அவன் வந்து நம்மள்கிட்ட சொல்லுவான், கன்ஃபியூஸ் பண்ணுவான், அன்னைக்கு நம்மளோட மொத்த லவ்வையும் அவங்கள்ட்ட காமிக்கணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா அவர் வந்துட்டு அமைதியாக இருந்திருப்பார். இதுதான் இப்போ
ஜிமின் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, அது போய் நீ சொல்கிறது எல்லாமே போய் தான். சரி நீ சொன்னதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் தான் உங்ககிட்ட மேரேஜ் டே அன்றைக்கி சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் எத்தனையோ டைம் நானே உங்ககிட்ட சொல்ல வந்தேனே, உங்கள்கிட்ட பேச வந்தேனே, அப்போ அட்லீஸ்ட் என்னை பேசுறதுக்காக நீ விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் அப்போ என்ன நினச்சேன்னா, நீ வந்துட்டு என்னை விட்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறியோ அப்படின்னு நான் நினச்சேன். நீ என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் இல்லை நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் வந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரையோ, இல்லை என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிடுவேன், வேணான்னு சொல்லிட்டு போயிடுவியோ, உன்னோட வந்துட்டு உன்னோட ட்ரீமை தேடி நீ போகணும்னு நினைக்கிறியோன்னு நினச்சி நான் பயந்துட்டேன். உன்னோட ஆசை என்ன 3 இயர்ஸ் நல்லா படிக்கணும், காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணணும் தான் நீ ஆசைப்பட்ட. அப்படி அதனால தான் நான் அந்த ஃப்ரீடத்தை உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். உன்னோட அப்பா அம்மா தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுட்டாங்க மேரேஜ். ஆனால் நான் அப்படி இருக்கக்கூடாது, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். இதுதான் நான் பண்ணேன், வேறு எதுவுமே நான் பண்ணலடா. நான் உன்னை உண்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. நானே உன்னை பார்த்து ஆசைப்பட்டு தான் என்னோடய அப்பா அம்மா கிட்டே சொன்னேன். அப்போ சொல்லி தான் உன்னை வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன் அப்படின்றாங்க. சரி இவ்வளோ தூரம் பண்ணேன், அப்போ ஏன் நீ வந்துட்டு என்னோடய அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நான் அந்த மாதிரி ஃபில் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு மேரேஜ்னு சொன்னால் யாராவது உங்ககிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்களோ, இல்லை நீ வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவி அப்படின்னு நான் நினச்சேன். இதே நான் வந்துட்டு உன்னை சிங்கிள் அப்படின்னு நான் வந்துட்டு கொடுத்துருந்தேன்னா நீ வந்துட்டு உங்ககிட்ட எல்லோரும் பேசுவாங்க, நீ ரொம்ப ஃப்ரீடமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கூட பழகுவல, அப்படி இருந்தாலும் நான் கொடுத்தேன், மற்றபடி எதுவும் இல்லைன்றாங்க. இல்லை நீ உன்னோட ஃபேமிலி நேமோட என் நேமை சேர்க்கக்கூடாது தான் நீ அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. அதுவும் அந்த ஜியா, நீ அவளை வந்துட்டு டெய்லி ட்ராப் பண்ணுறல காலேஜில், என்றைக்காவது ஒரு நாள் என்னை வந்து ட்ராப் பண்ணணும் பிக்கப் பண்ணணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை நீ என்னும் கூட டெய்லி வரதை நான் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு மற்றவங்க மாதிரி கிடையாதுல்ல, அவனை மற்றவங்க மாதிரி என்னை வந்துட்டு எப்படி போனால் போட்டுன்னு விட மாட்டான்ல, அவன் வந்து என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு பிக் பண்ணிட்டு போவான் தான். ஒரே ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டேன்ல, நீ வந்து ட்ராப் பண்ணுறியா, அன்றைக்கி என்னால் என்னவால் வர முடியல, அப்போ நான் வந்துட்டு கேட்டேன், ஏன்னா எனக்கு அன்னைக்கு கூட நீ வந்துட்டு உன்னோட மனசு இறங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே கேட்குறாரு. ஒரு நாள் நீல் டவுன் பண்ணிடுறாரு. நீ வந்துட்டு என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறானா, இப்போ நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போனால் எல்லோரும் உன்னை வந்து தப்பாக சொல்லுவாங்கன்ட்டு தான் நீ இப்போ வந்துட்டு இவ்வளோதும் நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு ப்ளேம் பண்ணுற, என் மேலே எல்லா பழியும் வரணும் தானே இப்போ நீ வந்துட்டு இல்லை போகாத நான் உன்னை லவ் பண்ண அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் நான் சத்தியமாக ஒரு பொய் சொல்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுக வருது. ஜிமின் வந்துட்டு நீல் பண்ணி அழுகுறாரு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையை வந்து அப்படி விளையாடுறீங்க, உன்னோட அப்பா அம்மா என்னோடய அப்பா அம்மா நீ எல்லோரும் சேர்ந்து என் வாழ்க்கையை வந்துட்டு அப்படியே வந்துட்டு விளையாடிட்டு இருக்கீங்க தெரியுமா, கேம் மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னால் முடியல. ஆமாம் நான் தப்பு தான், நான் வெட்டிங் டே அன்றைக்கி நான் அப்படி பேசுனது தப்பு தான், நான் ஏன் பேசினேன், என் இடத்துல யாராக இருந்தாலும் யோசிச்சு பாரு. திடீர்னு ஒரு குழந்தை மாதிரி இருக்கிற பையனை வந்துட்டு அப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன், எனக்கு என்ன தெரியும், கூட்டிகிட்டு வந்து எனக்கு கல்யாணம்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பேரண்ட்ஸ் தான் என்னை புரிஞ்சிக்கல, அதனால் நீ பேசுறதுக்கு நான் ஏன் உனக்கு விடலைன்னா எனக்கு பயம், யாராவது என்ன வந்துட்டு பேச ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி என்னோடய ட்ரீமை வந்து அழிச்சிடுவாங்க, எனக்கு பயம், என்னால் படிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு நான் பயந்தேன். ஆனால் 6 மாதம் அவன் போணுச்சு. அதுக்கப்புறம் உன்னோட அந்த ஜென்டல் லாஸ் பார்த்து நீ டிஸ்டர்பே பண்ணல, நீ ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டராக இருந்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி, உன்னோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு, அவள் மிஸ்பிஹேவ் பண்ணவே மாட்டேன், அவ்வளோ நல்லா நீட்டாக இருந்தது, அதனால பார்க்கும்போது நான் என்னையே அறியாமல் உங்களை ஃபாலோ ஆனேன், அது ஒன்று தான் என்னோடய தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஜவுக்கு வந்துட்டு அங்கே பாரு ஜிமின், நீ வந்துட்டு இப்போ வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு 1 இயருக்கு அப்புறம் தான் என் மேலே ஃபாலோ ஆனா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததுமே ஃபாலோ ஆனேன்டா, அதனால தான் வந்துட்டு உன்னை வந்துட்டு நான் பேச மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம் அதனால தானே இந்த வெட்டிங் டே அன்னைக்கு கூட நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கும் போது கூட நீ இன்னொருத்தி கூட உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தல அந்த பாரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிமின், ஜியா வந்துட்டு ஊருக்கு போகிறாடா, அவள் இதுக்கப்புறம் எப்போ வருவானே தெரியல, அவள் சென்ட் ஆஃப் பண்ணணுன்றதுக்காக தாண்டா நான் வந்துட்டு அந்த மாதிரி அனுப்புனேன். நான் வந்து உனக்கு 3 இயர்ஸ் தாண்டா டைம் கொடுத்துருந்தேன், நீ வந்து நல்லா படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் நீயே என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டு போய் எங்கேயுமே வந்துட்டு நகரக்கூடாது, நான் வந்து உன்னை எங்கேயுமே அனுப்புதான் வந்து எனக்கு வந்துட்டு ஐடியாவே இல்லைடா, நான் அதனால தான்டா நீ அன்றைக்கி கூட நீ வந்துட்டு செலக்ட் ஆனது எனக்கு தெரியும், ஜியா என்கிட்ட சொல்லிட்டா, இந்த மாதிரி வந்துட்டு நான் என் ஃப்ரெண்டு 3 பேரும் செலக்ட் ஆகிருக்கோம், அன்றைக்கி அவளுக்கு தெரியாது நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அவகிட்ட, அப்போ கூட என்ன சொன்னேன்னா வந்துட்டு 3 பேர் செலக்ட் ஆகிருக்கும் சொல்லப்போ நான் ரொம்ப பயந்தேன், எங்கே என்னை விட்டு போயிருவியோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரீசனால் தான் நீ அதை என்கிட்ட சொல்லவே கூடாது, நான் உங்கள்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுற வரைக்கும்ன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். அன்றைக்கி நீ எவ்வளோ தூரம் என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தால் வந்துட்டு உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசணுன்ட்டு, அது எனக்கு தெரியும், நீ வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரின் போக போகிறேன்னு சொல்லி விடுவேன் அப்படின்ற ஒரு பயத்தில் தண்டனை உன்னை அவாய்ட் பண்ண, மற்றபடி நான் உனக்கிட்ட பேசக்கூடாதுன்னா இல்லை ஜிமின் என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழறாரு அவருமே. இல்லை நீ நடிக்கிற, இப்போ என்ன நீ வந்துட்டு நான் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் என்னோட பேரண்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறேன், நான் தான் தப்பு, ஜங்குக்கு வந்து ரொம்ப நல்ல பையன், பர்ஃபெக்டான பையன், எனக்கு வந்து ஜங்குக்கு பிடிக்கல, அதனால தான் நான் விட்டுட்டு போகிறேன் நானே சொல்கிறேன் எல்லாருக்கிட்டேன்றாங்க. ஆனால் நான் உன்னை விட்டுட்டு இல்லை
நான் உன்னை போக விட மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணுன்றாங்க. ஓ இவ்வளோ நாள் பேசாமல் ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு வேறு மாதிரி டார்ச்சர் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. நீ என்னடா பேசுகிற, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்றான்னு கேட்டிருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜிமின், ஒவ்வொரு நாளும் மெய்டு ஆண்டிகிட்ட நான் கேட்பேன், நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டியான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். நைட்டு கூட நீ வந்துட்டு சாப்பிடுவேன், நீ சாப்பிட்ருப்பியான்னு எனக்கு கொடுத்தே தெரியாது. அப்படி இருந்துமே நான் வந்துட்டு ஃபுட்டு எக்ஸ்ட்ரா தான் வந்து பார்ப்பேன், பார்த்துட்டு இது ஃபுட்டு வந்துட்டு கம்மியாக இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா நீ சாப்பிட்ருப்பான்னு தெரிஞ்சு. சப்போஸ் நீ சாப்பிடாம இருந்தால் அன்றைக்கி நானுமே சாப்பிடாம தான் தூங்குவேன் தெரியுமா, ஏன் ஜிமினி புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இல்லை நம்பவே மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. நீ இவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்லவே இல்லை, இன்றைக்கி வந்துட்டு இப்போ வந்து நீ சொல்கிற. நேற்று நான் உனக்கு 10 டைம் கால் பண்ணேன், இது வரைக்கும் நான் உனக்கு இந்த மாதிரி கால் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு 10 டைம் கால் பண்ணேன், ஆனால் நீ அதுக்கு அந்த ஃபோனை கூட பிக் பண்ணல அப்படின்றாங்க. இல்லை ஜெமினி, ஃபோன் வந்துட்டு காரில் வச்சுட்டேன், நான் ஜியா கூட பார் உள்ளே இருந்தேன்னா ஃபோனை எடுத்துகிட்டு போகல, அதனால தானே எனக்கு தெரியலடா, அதனால தானே நான் பிக்கப் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ ஃபோன் கூட உனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது இல்லை, ஏன்னா ஃபோனை கூட எடுத்துகிட்டு போனால் அங்கே கூட நான் வந்துட்டு கால் பண்ணிட்டு வந்தால் நீ வச்சுட்டு போயிருக்கேன்றாங்க. இது வரைக்கும் உனக்கு எப்போயாவது உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், ஃபோன் கால் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்றாங்க. இல்லை ஜிமின் அப்படி எதுவுமே இல்லை, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க என் ஜிமின் அப்படின்றாங்க. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஜங்குக், நீ வந்து என்னோடய ஃப்ரீடமாக விடுன்றாங்க. இல்லை என்னால் விடவே முடியாது அப்படின்றாங்க. இல்லை நீ விட்டு தான் ஆகணும், நீ யார் கூட வேணாலும் சுற்று, எப்படி வேணாலும் இரு, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்காக நான் உன்னை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க. நீ என்ன கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஜஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், அதை தாண்டி நீ என்ன பண்ணியிருக்க இந்த 3 இயர்ஸில் என்னைக்காவது நீ ட்ரை பண்ணியிருக்கியா? ஏன்னா வந்துட்டு இல்லை நான் வந்து சொல்கிறேன்டா, உன் மனசில் வந்து இடம் பிடிக்கணுன்றக்காரங்க எப்படி இந்த மாதிரி தான் இடம் பிடிப்பாங்களா? நானே ஒரு கோபத்தில் ஒரு சின்ன பையன் அப்படி தான் பேசுவான், நம்ம தான் அவங்ககிட்ட அந்த அன்பை வந்து காமிச்சிருக்கணும். நீ ஒரு டைமும் ட்ரை பண்ணியிருக்கலாமே இந்த 3 இயர்ஸில். என்னோடய பர்த்டேக்கு கூட நீ வந்து ஒரு விஷ் கூட பண்ணலை தெரியுமா? நான் எப்போவுமே என்னுடைய அப்பா அம்மா வந்து விஷ் பண்ணுவாங்க, அதை தாண்டி உன்னோட அப்பா அம்மா விஷ் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் அங்கே வருவாங்க, அவங்க மொத்தமாக சேர்ந்து கேக் கட் பண்ணுவோம், அதெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க, அதுதானே நடக்கும். ஆனால் அந்த இடத்துல நீ இருக்க அவ்வளோதான், மற்றபடி நீ ஏதாவது பண்ணியிருக்க, எனக்காக நீ பண்ணியிருக்கியா அப்படின்றாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. ஜிமின் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு, உங்கள் பாரு ஜிமின், இதோட பேசுறதை நிறுத்திடு சரியா, என்னை வந்துட்டு நீ அந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்க அப்படின்றாங்க. என்ன ஹர்ட் பண்ண அப்படின்றாங்க. நீ தானடா சொன்னேன் எனக்கு பிடிக்கல, நான் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், அன்றைக்கி கூட மேரேஜ் எனக்கு இப்போ பண்ணது தான் பிடிக்கலன்னு சொன்னேன், உன்னை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு அப்படின்னு கூட டைம் கொடுத்துருக்கலாம்ல நீனு, நான் டைம் அதான் நான் டைம் கொடுத்தனேன்றாங்க. நீ டைம் கொடுத்தது இதோ இப்போது நான் இன்றைக்கி கிளம்ப போகிறேன்றது தெரிஞ்சு வந்து நீ அந்த பேசிகிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்றாங்க. ஐயோ ஜிமின் கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அப்படின்றாங்க. நான் புரிஞ்சிக்க மாட்டேன், அந்த காரில் இது வரைக்கும் நான் ஒரு டைமாக வந்துருப்பேனா சொல்லு, நீ வச்சுருக்க காரில் நீ ஜியோவை டெய்லி பிக் பண்ணிருக்க, டெய்லி ட்ராப் பண்ண, ஆனால் நான் வந்துட்டு என்னும் காரில் இல்லை பஸ்ஸில் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு அனாதை பையன் மாதிரி இந்த நான் வீட்டில் இருக்கேன், என்னை வந்துட்டு நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட ஆள் இல்லை தெரியுமா, நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அழுறாரு. நீ ஏன்டா அனாதை, நான் இருக்கேன், என்னோடய அப்பா அம்மா இருக்காங்க, உன்னோட அப்பா அம்மா இருக்காங்க, உனக்கு எண்ணூறு இருக்கான், எல்லோரும் கூடயும் தானடா நீ இருக்க அப்படின்றாங்க. இல்லை நான் இந்த வீட்டில் ஒரு அனாதை தான், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வெளில எண்ணூறு இருக்கான், ஆனால் அந்த வீட்டில் நான் ஒரு அனாதை தான் தெரியுமா, என்னை வந்து ஒரு டைம் கூட நீ சாப்பிட்டேன்னு கேட்டதே இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாரு ஜிமின், நான் வந்து சாப்பிட்டேன்னு கேட்டதில்லை, ஆனால் நீ என்னென்ன பண்ணுறேன்னு ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டே தானே இருக்கேன், நான் ஒவ்வொரு நாள் நீ தூங்குனதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுவேன் தெரியுமா, உன் ஹேண்டை பிடிச்சி பேசிகிட்டு இருப்பேன், உன்னை கொஞ்ச நேரம் நான் பார்த்துட்டு தான் நான் போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதையுமே நம்ப தயாராகவே இல்லைன்றாங்க. நீ ஏன் ஜிமின் புரிஞ்சிக்காமல் பேசுகிறேன், இங்கே பாரு டெய்லியுமே என்னும் வந்து கூட்டிகிட்டு போகும்போது நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், சம்டைம்ஸ் நான் உன்னோட காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டுருப்பேன் தெரியுமா, நீயும் என்னும் வெளில வருவீங்க, வந்துட்டு உங்கள் காரில் போகிறப்ப நான் உங்கள் பின்னாடி கூட நிறைய டைம் வந்திருக்கேன், அப்போ நீ போய்ட்டு சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு பீச்சுக்கெலாம் போய்ட்டு விளையாடுவீங்க, காஃபி ஷாப் போவீங்க, ஐஸ்கிரீம் பார்லன்ட்டு நிறைய போய்ட்டு சுற்றுவீங்க, நீ ரொம்ப விளையாடிட்டே இருப்பேன் அவங்க கூட, அப்போல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். சரி நீ அப்படியாவது ஹாப்பியாக இருக்கல, அது போதும், நீ இந்த லைஃப்பை தானே ஆசைப்பட்ட ஃப்ரீடமாக இருக்கணும்ன்ட்டு, சரி அப்படியே இருக்கட்டும், நம்ம 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம கூட அவன் இருப்பான், நம்ம அப்போ பார்த்துக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆசையாக ஏக்கத்தோடு இருந்தேன் தெரியுமா, நீ வந்துட்டு என்னை இந்தளவுக்கு வந்துட்டு ஹர்ட் பண்ணுறது தெரியுமா அப்படின்றாங்க. அப்படியா, அப்போ நீ இதெல்லாம் என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா அப்படின்றாங்க. அது கூட நான் ஒரு அக்கறையில் ஒரு கேரில் தாண்டா வந்து பார்ப்பேன், நான் ஒரு டைமாவது இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு என்ன ஹக் பண்ணுறதா என்ன ஹக் பண்ண மாட்டியா, சரி அவங்க ஃப்ரெண்டாக அவங்க கூட இருக்கான், அது ஒன்றும் தப்பு இல்லை, நம்மளுக்கு ஒரு டைம் வரும் நம்ம கூட ஜிமின் இப்படிலாம் இருப்பான், நம்ம இப்போ லவ் அவங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையோடு இருந்தேன். நான் காய்கிட்ட சொல்லணும் தெரியுமா, என்னால் ஜிமின் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஜிமின் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது, போய்ட்டு ஹக் பண்ணணும்னு தோணுது, ஃபுட்லாம் ஃபீட் பண்ணி விடணும்னு தோணுது, எனக்கு வந்து காலேஜ் கூட்டிகிட்டு போய் நானே விடணும்லாம் எனக்கு ஆசை அப்படின்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நீ சொல்கிறதுலாம் நம்பவே மாட்டேன் ஜங்குக், நீ போய் தான் சொல்கிறேன்றாங்க.
நான் என்ன பண்ணால் நம்புவேன்றாங்க. அந்த இதில் சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை காமிக்கிறாரு. அப்போ ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாரு, ஜிமினை ஓங்கி அரைஞ்சிடுறாரு. நானும் எவ்வளோ தூரம் தான் உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்டு இருப்பேன், நீ என்ன பைத்தியமா சொல்ல, நானும் எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, பொறுமையாக இவ்வளோ தூரம் எடுத்து சொல்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு இறக்கமே இல்லை, லவ் பண்ணுறேன் சொல்கிறேன், ஆனால் விட்டுட்டு போகிறேன்ட்டு 1000 டைம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்ற. லவ் பண்ணது இருக்குதானா, ஒரு லவ் அடையிறதுக்கு எவ்வளோ தூரம்னாலும் இறங்கி வந்துட்டு போராடலாம் சரியா, ஆனால் அந்த லவ் வந்துட்டு வேணாண்டு தூக்கி போட்டு போகிறதுக்கு வந்துட்டு உனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவப்படுறாரு. உனக்கு நான் சைன் பண்ணணுமா என்னன்றிருக்கேன், உன் கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சைன் பண்ண அந்த பேப்பர் எடுத்துட்டு நல்லா எடுத்து கண்ணை அப்படின்னு கிழிச்சு போட்டுறாரு. கிழிச்சு போட்டு ஜங்கு இப்படி என்ன பண்ணுறேன்றாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ரிங்கை எடுத்துட்டு ஜங்கு ஜிம்மோட ஹேண்டில் வந்துட்டு புடியாதவங்க போட்டு விட்டுட்டு இருக்காரு. இங்கே பாரு ஜங்கு இப்படி பண்ணாதன்றாரு. ரிங்கை போட்டு வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு கார் வந்து ஏற மாட்டேன்றாரு. ஏன்றாங்க, இந்த காரு மற்றவங்க யூஸ் பண்ணது எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. அப்போ வந்துட்டு இன்னொரு கார் இருக்குது, அதை வந்துட்டு இந்த கார் வந்துட்டு இது வரைக்கும் அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணதே இல்லை. அந்த காரில் தான் ஓப்பன் பண்ணி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு இப்போ எங்கே போகிற ஜங்குக்கு என்னை விட்டுருன்னு சொல்கிறாங்க, நான் என் கூட அமைதியாக பேசாமல் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜெமின் என்னன்னா ஜங்குக்கு அடிச்சிட்டு போகிறல, அந்த கண்ணத்துலேயே வந்து வலிக்கின்ற கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. உட்காந்துட்டு வந்து கேட்குறாரு, இங்கே பாரு உனக்கு இப்போ வலிக்குது அந்த இடத்துல, உன்னை அடித்ததுனால எனக்கு தான் ரொம்ப ரொம்ப வலிக்குது மனசுக்குள்ளே, உன்னை என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன், என்னோட கோவத்தை ஜஸ்ட்டு உங்களோட கண்ணத்தில் காமிச்சிட்டேன், ஆனால் என் மனசில் இருக்கிற வலியை வந்துட்டு என்னால் வேறு யார்ட்டுமே காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறாரு. ட்ரைவ் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் தான், ஜிமின் வந்து பேசவே வர வழி போகிறா, என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கார் வந்து நின்று ஒரு ஹோட்டல் மட்டும் நிற்கிது. இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, உன்னோட ஜே அங்கே இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு அவள் என்னோட தங்கச்சி, இதுக்கு மேலே ஒரு தப்பாக ஒரு வார்த்தை பேசணும்னு இருக்கேன், நீ வந்துட்டு நான் லவ் பண்ணுற பையன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கூட பார்க்க மாட்டேன், நான் என்ன பண்ணணுன்னே தெரியாது ஜிமின் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என்னை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசாத சரியா, நான் உனக்கு நீ எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஹேண்டை வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க ஒரு பெரிய சூட் ரூம் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கடா, அந்த ரூம் போய்ட்டு ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவரோட ஹேண்டை வச்சுட்டு அவரே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஜங்குக்கு ஜிமினுக்காக அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அந்த ரூம் ஃபுல்லாக கிஃப்ட்டு, அந்த ஒரு சைடு ஃபுல்லாக கிஃப்ட்டு அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி ஹாப்பி அனிவர்சரி டே மை டியர் ஜிமின் அப்படின்றத எழுதிட்டு அவங்களோட ஃபுல்லாக பிக் தான் இது எல்லாமே. ஜிமின் சிங்கிளாக இருக்கிற பிக் தான்டா எல்லாமே. அந்த வீட்டில் ஜிமின் எங்கெங்கெல்லாம் இருந்துருப்பாரோ அந்த மொத்த பிக்குமே அதில் வந்துட்டு இருக்குது. அதுவும் அவர் வந்துட்டு சோஃபாவில் தூங்குறது, டிவி பார்க்குறது, சாப்பிட்றது, அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்கிறது, அவர் கார்டனில் விளையாடுறது, நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அதுவும் அந்த அப்பப்போ என்னும் கூட வந்துட்டு விளையாடிருப்பார். அதில் இவரை மட்டும் இவர் கேப்சர் பண்ணி எடுத்துருந்துருப்பார். பீச்சில் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிக்கு, அவர் காலேஜோட என்ட்ரன்ஸில் இருக்கிற பிக்குன்ட்டு ஏகப்பட்ட பிக்கு இருக்குது. அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. இந்த பிக்கெலாம் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்க்குறாரு. ஈவன் அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு இவங்க ஏர்போர்ட்டில் இருக்கும்போது ஜங்குக்கு வந்துட்டு ஜிமினுக்கு பிஹைண்டில் போய் நின்றுக்கிட்டு காய் வந்து ஃபஸ்ட்டு ஜிமின் பிக் பண்ணியிருப்பார், ஒரு கிளிக்கை எடுத்துருப்பார். அதுக்கப்புறம் இவர் அவரோட ஃபோனை போய் எடுத்துகிட்டு ஜிமினுக்கே தெரியாமல் ஜிமினுக்கு பின்னாடி போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாரு. அவரும் அது அந்த செல்ஃபியில் இருக்கிற மாதிரி அது எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஜிமினுக்குலாம் ரொம்ப அழகாக வருது இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ இவ்வளோ நேரம் அவன் சொன்னது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அங்கங்கே பிக்கு. அப்புறம் நம்ம ஜிமின் வந்து ஜங்குக்கு அந்த நைட்டு வந்துட்டு வெட்டிங்க்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு ஒரு கார்டு வச்சுருப்பார் இல்லையா, அந்த கார்டு அது எல்லாமே அங்கே இருக்குது. அவரோட பர்த்டேக்கு அப்பப்போ வாங்கின கிஃப்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்காரு. அடுக்கி வச்சுட்டு ஒவ்வொன்றுலேயுமே ஃபர்ஸ்ட் பர்த்டே செகண்ட் பர்த்டே அப்படின்ட்டு அதில் வந்து எழுதியிருக்கேன். ஏன்னா அவங்க மேரேஜ் ஆகிடுது ஃபர்ஸ்ட் பர்த்டேல அப்படி அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஜிமினுக்கு ரொம்ப டேர்ஸு. இப்போ ஜங்குக்கு வந்து ரொம்ப வந்து அழுக வருது. இங்கே பாரு இவ்வளோவுமே என்னோடய மனசில் உள்ள ஆசை இது எல்லாத்தையும் எங்கே காட்டுறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு கிஃப்ட்டும் என்னோடய பர்த்டேக்கு போய்ட்டு தேடி தேடி வாங்குவேன், கடைக்கடையாக போய் தேடுவேன், தேடி தேடி வாங்கி ஒவ்வொன்றையும் என்னோட கொடுக்க முடியாமல் வச்சுருப்பேன். காய் சொல்லுவான் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் வருடா நீ வாங்கி வை அப்படின்னு சொல்லுவாள். அப்போல்லாம் ஆசையாக போயிட்டு அதை கொடுக்க முடியலனா கூட அதில் உன்னோட நேம் எழுதி வைப்பேன். இந்த டைம் வந்துட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றுத்தையும் இதெல்லாம் எப்போ கொடுக்குவோம், எந்த டைமில் வந்து கொடுக்க வந்து எனக்கு டைம் கிடைக்கும், எப்போ அவன் அக்செப்ட் பண்ணிப்பான், என்னை எப்போ புரிஞ்சுப்பான் அப்படின்னு அவ்வளோ ஆசையோட ஏக்கத்தோடு பார்த்துட்ருப்பேன். ஏன்னா நீ என்னை பற்றி என்னெல்லாம் சொல்கிறல, நான் வந்துட்டு சீட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறேன்னு, அப்புறம் என்னை வந்துட்டு இவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுறாரு. இப்போ ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்கே பாரு நீ எதை நம்பினாலும் இந்த பிக்கை பாருன்னு சொல்லிட்டு அவர் காமிக்கிறாரு. இந்த ஏர்போர்ட்டில் எடுத்த பிக்கு இது கூட நான் உனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மெமரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் வந்து எடுத்தேன். அந்த டைமில் நீ வந்துட்டு எனக்கு கிடைப்பேன்னு கூட தெரியல, ஆனால் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப உன்னை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சி. இவ்வளோ தூரம் பண்ணினேன், இவ்வளோ தூரம் பண்ணி கூட நீ வந்துட்டு நீ எப்படிலாம் பேசுகிற பாரு, எனக்கு வந்து எவ்வளோ ஹர்ட்டாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ ஆசையோடு நான் வந்திருப்பேன் அந்த வெட்டிங் நைட்டுக்கு வந்துட்டு. ஏன்னா நான் வந்துட்டு தப்பான ஆசையில் வரல, நான் வந்ததே வந்துட்டு உன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண விடணும் உன்னை
கொஞ்ச நாள் நல்லா லவ் பண்ணணும், நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு டைமில் தான் உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் உன் கூட. அப்போவும் நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கல, உன் கூட வந்துட்டு லவ் பண்ணணும், 3 இயர்ஸாக அவனை லவ் பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். அவனை நீ படிக்கணும், உன்னோட காலேஜ் லைஃப்பை வந்து நீ என்ஜாய் பண்ணணும், நான் உன் கூட இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ மட்டும்தான் சொன்னேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என் பக்கத்தில் வராத, நீ தானடா சொன்ன, நீ தானே என்ன வந்துட்டு அப்படிலாம் பேசினேன், எனக்கு ஒரு வார்த்தை கூட எனக்கு பேச விடவே இல்லையா, மொத்தத்துக்கு இப்போ என் மேலே பழி போடுறல நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கீழே உட்காந்துட்டு தேம்பி அழுறாரு குழந்த மாதிரி. ஜிமினுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஐயோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாவை வந்து நான் வந்துட்டு ஏன் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டேன், நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் தெரியுமா, நீ வந்துட்டு இப்போ என்ன கூடயே தான் போயிட்டுருப்பேன், நான் வந்து அப்பப்போ கார் வச்சு அங்கங்கே தள்ளி நின்று பார்த்துட்ருப்பேன். ஆனால் எனக்கு ஜியா வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ரீசனே கிடச்சிச்சு, சரி ஜியாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜியாவை பார்க்க வரப்போலாம் நான் ஒன்றை தான் பார்த்துட்ருப்பேன், நீ என்ன பண்ணுற அங்கே என்ன சாப்பிட்டியா விளையாடுறியான்னு இதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். ஜியா வந்து உங்க கூட ஃப்ரெண்டானதுன்னு சொன்னப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் அப்போ கூட அவளை வந்துட்டு ஏன் வந்துட்டு சொல்லலை, நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான், அவள் எங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்து பொசசிவில் எதனா பண்ணிடுவாளோ அப்படின்ற பயத்தில் தான் அவள் வந்துட்டு அவள் கொஞ்சம் பொசசிவாக ஆகும், அதனால் நான் பயந்துட்டேன். அப்புறம் தான் வந்துட்டு லாஸ்ட் டே தான் நான் வந்து மேரேஜ் ஆகிருக்குன்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன். அப்போ தான் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவள் எதுவும் நான் ஹர்ட் பண்ணிட்டு வரலன்னு பயத்தில் தாண்டா சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நீ வந்துட்டு அதை கூட தப்பாக பேசுகிற, அதை கூட தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, அவள் என் தங்கச்சி மாதிரிடா, நான் வந்து என் கூடவே வளர்ந்தா, என்னோடய மாமா பொண்ணாலும் என் கூட தான் வளர்ந்தா, அதனால் அவள் தங்கச்சி மாதிரி தான்டா ட்ரீட் பண்ணேன், மற்றபடி தப்பான எண்ணத்தில் நான் விட்டா பேசவே இல்லை, யாரையுமே அப்படி பார்க்க மாட்டேன், நான் உன்னை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு உன்னை தொட முடியாமல், உன்னை வந்துட்டு ஹக் பண்ணாமல், உனக்குன்னு எதுவுமே பண்ணிவிட முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ என்னை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா, சரி என்னை ஏதாவது பண்ணிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்முனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் வந்துட்டு ரொம்ப ஏக்கமாக பார்க்குறாரு, நீ உண்மை தான் சொல்கிறியா, நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அழுதுகிட்டே கேட்குறாரு. நான் ப்ராமிஸாக உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரையும் நான் அப்படி பார்த்ததே இல்லை ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்பி அழகாருங்கப்பா, நீ போட்ட இந்த வெட்டிங் ரிங் இது ஒன்று தான் தெரியுமா, நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ரீசன் இது ஒன்று தான், இது நீ எனக்கு போட்டு விட்டது அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் இவ்வளோ நாளுமே வந்துட்டு இருப்பேன் தெரியுமா. அது ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்பெல்லாம் என்னோடய ஜிம்மின் போட்டதை நான் நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் நீ வந்து உன்னோட ரிங்கை நீ கழட்டியே வச்சுட்டல, என்னை விட்டுட்டு போகணும் முடிவே பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழறாரு. இப்போ ஜிம்மின்னு போயிட்டு ஜக்குக்கு ஈக்குவலாக உட்காந்துட்டு அதே மாதிரி முட்டி போட்டு இங்கே பாரு ஒன்றும் இல்லை சொல்லி அழாதன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கண்ணில் தொடச்சி விட்றாரு. நீ என்னதாலும் சொன்னேன் அந்த பாரில், நான் வந்துட்டு கோல்டுன்னு சொல்கிறேன், நான் கோல்டு தான், மற்றவங்ககிட்ட நான் கோல்டாக தான் இருந்திருக்கேன், ஜியா என்னோட தங்கச்சிடா, அதனால தான் நான் அவகிட்ட சிரித்து பேசுகிறேன் தவிர மற்றபடி தப்பான நேரத்தில் நான் பேசலை, எனக்கு பிடிச்சது ஒன்று ஒரு பர்சனாக அது நீ மட்டும்தான் இந்த வேர்ல்டில், ஒரு லவ்வாக நான் பார்க்குறது ஒன்று மட்டும்தான், நீ ஏன் நான் அப்படிலாம் பேசுகிறேன், நான் கோல்டுன்னு சொல்கிறேன், நான் வந்துட்டு என்னை வந்துட்டு எப்போல்லாம் வார்த்தையெல்லாம் வந்துட்டு பேசுகிறல்ல, எனக்குலாம் புரியாதுன்னு நினச்சியா, நீ அன்றைக்கி அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி நீ பேசுனது எல்லாமே என்ன தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருந்துச்சு தெரியுமா சார், நான் அப்போ கூட நம்பிக்கையோடு இருந்தேன், இதெல்லாம் நான் உங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுற வரைக்கும் தான் நீ இப்படி பேசுவேன், கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோடய லவ்வை நீ புரிஞ்சுப்பேன், அதுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு அதிகமாக என்னை பற்றி வந்துட்டு நல்லா பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பேன். என் பேரண்ட்ஸ் கூட என்ன வந்து கோல்டுன்னு சொன்னாங்க, ஆனால் நீ தான் வந்துட்டு என்னோடய சாஃப்ட் சைடை ஃபுல்லாக பார்க்க போகிறது நீயாக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அப்போ கூட நீ பேசுனது எனக்கு வலிச்சா கூட என்னோடய ஜிம்மின் தானே பேசிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சிட்டேன் தெரியுமா. ஆனால் நீ என்னெல்லாம் பேசுகிற பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு. சரி ஒன்றும் இல்லை ஜிம்மின் ஒன்றும் இல்லை ஜங்கு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கண்ணில் தொடச்சி விட்றாரு. நீ 2 வருஷம் என்னை லவ் பண்ணேன், ஒன் சைடு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன், நான் உன்னை 3 இயர்ஸாக லவ் பண்ணிவிட்டு உனக்கு மேரேஜும் பண்ணிக்கிட்டு நீ வந்துட்டு என்னை ஹர்ட் பண்ணும்போது நான் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சொல்லு, அப்படி இருந்து கூட என்னோட ஜிம்மின் தானே பேசுகிறான் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டேன் தெரியுமா. எனக்கு ஆசை உன்னை கூட்டிகிட்டு போகணும், காரில் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு ஆசை தான், ஆனால் நீ தானே சொன்ன என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டு, அப்போது அப்படிலாம் பண்ணால் நீ எங்கே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நீ சொல்லிடுவியோ, என்னை வெறுத்துருவியோன்ற பயத்தில் தானே நான் உன்னை விட்டு தள்ளி போனேன், இப்போ அதுவே நீ என்னை வந்து ஒரு காரணமாக சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேப்பி அழறாரு. சரி ஜெமினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுதுங்க, பாரு ஒன்றும் இல்லைன்றாங்க. அப்போ அங்கே தான் அழாத, சரியா அழாத, அங்கே பாரு நான் உனக்கு மேலே வந்துட்டு அப்போ ஜெமினுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சமாதானப்படுத்துக்கு. அப்போ எனக்கு வந்து உனக்கு திட்டத்துக்கு உரிமையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ தான் ஜங்கு நின்று பார்த்துட்டு அவர் மாதிரி குழந்தை மாதிரி அழகாக தலையாட்டுறாரு. இல்லை எனக்கு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன, நான் தானே திட்டினேன், நீ தானே சொல்கிறேன், நான் ஒவ்வொரு டைம் திட்டும்போது நம்ம ஜிம்மின் தானே திட்டினான்னு தானே எடுத்துக்கிட்டதா சொல்கிறேன், இப்போ அதே மாதிரி எடுத்துக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஆனால் ஃபஸ்ட்டு நீ சொல்லு, என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நீ திட்டினதில் எனக்கு பெருசாக வலிக்கல, ஆனால் நான் வந்து என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு, நான் வந்துட்டு என்னோட லவ் வந்துட்டு உண்மை நீ நம்புறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜிமினுமே வந்துட்டு இல்லை எனக்கு புரியுது, நான் வந்து இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கப்புறம் நம்பலைன்னா எப்படி, நான் உன்னை 2 வருஷம் லவ் பண்ணியிருக்கேன், எனக்கே இவ்வளோ ஹர்ட் ஆகும்போது நீ வந்துட்டு 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்க, நீ தான் மேரேஜே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்க, அப்படி இருக்கும்போது என்னோடய பேரண்ட்ஸ் வந்து உன்னை வந்து எனக்காக எதுக்காக சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது, அதனால் நீ வந்துட்டு அழாத சரியா, நான் உன்னை நம்புகிறேன் அழாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விட்றாரு. அப்போது நம்ம வந்துட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, இப்படி ஹேண்ட் வந்து நீட்டுறாரு. அப்போ ஜிமின் கேட்குறாரு என்னன்றாங்க, நீ எல்லாரையும் ஹக் பண்ணுவல்ல, என்ன எத்தனை டைம் ஹக் பண்ணுவேன், அவங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீ ஹக் பண்ணுவல்ல, என்னை வந்துட்டு இது வரைக்கும் நீ ஹக் பண்ணதே இல்லைல்ல, எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும், என்னை ஒரு டைம் ஹக் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமின் போயிட்டு டைட்டாக ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தேம்பி அழுறாரு. நீ என்னோட ஜிமின், எனக்கான ஜிமின், நான் யாருக்கும் தரமாட்டேன், நான் எங்கேயும் விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிக்கிறாரு டைட்டாக. சரி ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நீ இவ்வளோ கோல்டாக தானே இருந்த, நீ ஏன் இப்போ இப்படி அழுதுட்டுருக்கன்றாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா எல்லாருமே அழுதானே செய்வாங்க. நம்ம பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகிறாங்க, நம்ம யார் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு நம்ம டிஃபெண்ட் பண்ணி இருக்கோமே, அவங்களே நம்மளை வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு போகிறான்னா நம்ம அவங்க என்ன தான் பண்ணுவாங்க சொல்ல, அவங்க எவ்வளோ தான் கோல்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு மனசு இருக்கும்ல, அவங்களுக்கு லவ் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழறாரு. சரி ஒன்றும் இல்லைங்க பாரு அழாதேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த டேஸ்ட்லாம் வைப் பண்ணி விட்றாரு. லவ் பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்றாங்க. சரி நான் உங்களை லவ் பண்ணுறேன், அவங்களை லவ் பண்ணுறதுனால தானே இவ்வளோ ஒரு பிரச்சனையே இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ தான் எல்லாத்துக்கும் காரணன்றாங்க. நான் நடந்துக்கும் ஆமாம் நீ தான் காரணம், நீ வந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம வந்துட்டு சொல்லுவோம், அவன் சொன்னால் என்ன சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு என்கிட்ட அப்போவே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கணும். உன்னை யார் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொன்னது, நீ வந்துட்டு ஒரு 6 மந்த் 1 மந்த் 1 இயர் போனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணேன்னா அப்போவே நான் லவ் பண்ணுறேன், அவனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு அப்போவே நீ ஒரு டைம் கேட்டிருக்கலாம்ல அப்படின்றாங்க. இல்லை நான் அவனை அப்படி கூட ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன்றாங்க. சரி இதுக்கு மேலே அழாத அப்படின்னு சொன்னாங்க. இது வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படின்றனால தான் நான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு டேஸ்ட்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறாரு, பார்க்குற டைம் பார்க்குறாரு. இப்போ பார்த்தாக்கா இவங்க டைம் போயிட்டே இருக்குது, இங்கே பாரு நம்ம அவளோட இப்போ வெட்டிங் டே பாதி டே வந்து முடிஞ்சிருச்சு, அட்லீஸ்ட் இப்போ கேக்கை கட் பண்ணுவோமா அப்படின்றாங்க. அங்கே கேக்கெலாம் இருக்குது கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குழந்த மாதிரியே அப்படியே அழகாக தலையாட்டுறாரு. சரி வான்னு சொல்லிட்டு ஜிமினுமே ஜங்குக்கு போயிட்டு கேக்கை வந்து கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டு ஜிமினுக்கு வந்துட்டு ஜங்கு ஊட்டி விட்டு அப்போ ஜங்குக் பார்க்குறாரு. ஜங்குக்குமே சரி ஜிமின்ட்டு ஒரு பீஸ் வந்து எடுத்து ஊட்டி விட்டதும் ஒரு பாதி தான் சாப்பிட்றாரு. பாதி சாப்பிட்டு ஜிமினை தான் பார்க்குறாரு குறுன்ட்டு. ஜிமின் பார்க்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிட்ட இழுத்து அந்த கேக்கை உடச்சிட்டு ஃபீட் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிடுறாரு. அவர் ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கார். இவர் கிஸ் பண்ணுறாரு, ஆனால் அவர் பேக் கிஸ் பண்ண நின்றுட்டே இருக்காரு. அப்புறம் வந்துட்டு இவர் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு, இது என்னோட ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி, இது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம், கல்யாணத்தை கூட நான் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அதுமாதிரி அழாத அப்படின்றாங்க. ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்றாங்க. சரி ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நீ ஸ்ட்ராங்காகவே சொல்லலை அப்படின்றாங்க. சரி என்கிட்ட அவளுக்கு கொஞ்சம் கீழே போனி பணமரம் மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு ஜங்குக்கு கொஞ்சம் கிட்ட வராரு. ஜிமின் போயிட்டு டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு லைட்டாக பைட் வர பண்ணுறாரு. அப்போ ஜங்கு அப்படின்றாரு. அப்போ வந்து கொஞ்சம் இவர் விட்டுறாரு. இதுவும் பனிஷ்மெண்ட், நீ என்னை அழ வச்சால அதுக்கு நான் மட்டும் தான் அழ வச்சேன், நீ என்னை அழ வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டன் கிஸ் பண்ணிட்டு அவருமே பைட் பண்ணி விட்டுறாரு. அவருக்கும் பிளட் வருது. சரி இதோட எல்லாமே முடிஞ்சு சரியா நம்மளோட லைஃப் வந்து நாளையிலேருந்து நியூவாக ஸ்டார்ட் ஆகும், ஒரு நியூ லைஃப். சரியா நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இது வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் கிடையாது, இது பக்கா லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட நீ எங்கேயுமே போகக்கூடாது, நான் உனக்கு போகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அப்போ வந்து ஜிமின் சொல்கிறாரு, சரி இப்போ நீ என் ரூமில் வந்து உங்கள் போகிறே நான் ஒரு ரூமில் தூங்குவான்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம 2 பேருக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன்றாரு. என்னன்றாங்க, ஆமாம் அங்கே பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூம் வந்துட்டு அந்த வீட்டில் ஒரு ரூம் இருந்திருக்கும். ஜிமின் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்க அந்த ரூமை. அங்கே போய் பார்த்தாக்கா அந்த ரூம் ஃபுல்லாகவே ஜிமினோட ஃபோட்டோவும் ஜங்குக்கோட ஃபோட்டோவும், ஜங்கு வந்துட்டு அழகாக 2 பேரையும் ஒரு மாதிரி எடிட்டிங் பண்ணி வந்து வச்சுருக்காரு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் எப்போ இது பண்ணான்றாங்க. இதெல்லாம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டேன், இதெல்லாம் பார்த்து பண்ணேன். இங்கே எல்லாமே அழகாக இருக்கும். இங்கே இந்த ரூம்குள்ளே நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து இருக்கிற டைம் வரும்போது கண்டிப்பாக நீ என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்காங்க எல்லாமே. ஜிமினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டார் அவர் லைஃப் இப்படி மாறும்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அம்மா சொன்னாங்க நாங்கள் வந்து உனக்காக சரியான ஒன்று தான் சூஸ் பண்ணியிருக்கோம், ஒன் டே நீ புரிஞ்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு கூட நம்பலை, இன்றைக்கி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நான் எப்போவுமே உன்னை வந்து கேரிங்கோட பார்த்துப்பேன், இனிமேல் எதுக்குமே வந்து ஃபீல் பண்ணவே கூடாது சரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ஸ்டோரி வந்து முடிச்சுக்கலாம்டா. அவங்க லைஃப் வந்து இனிமேல் ஹாப்பியாக தான் போகும். இது வந்து சேடாக தான் இருந்திருக்கும், கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கடா. நெக்ஸ்ட்டு வந்து வர ஒன் ஷாட் வந்துட்டு சீக்குக்கோட ரொமான்டிக் ஒன் ஷாட்டாக தானே இருக்கும். ஓகேங்களா? ஓகே பாய்.